எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பர் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வழங்கிக் கொள்கின்றேன். வணக்கத்திற்கும் போற்றுதலுக்குரிய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவனே செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் நமக்குடைய மனங்கணிந்த வணக்கம். 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமந்திரத்தை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவரும் நமக்கு கூட்டியிருக்கிறது. சர்வசிருஷ்டி என்ற அந்த தலைப்பிலே ஏறக்குறைய நாம் ஒரு 2-3 பாடல்தான் பார்த்திருக்கிறோம். நேற்று பார்த்ததில் அந்த இல்லது சக்தி இடந்தனில் உண்டாகி கல்வழி போல கலந்து உள்ளிருக்கும் என்ற 3வது பாடலும், தூரத்தில் சோதி தொடர்ந்து ஒரு சக்தியாய் ஆர்வத்து நாதம் அணைந்து ஒரு விந்துவாய் என்ற 4வது பாடலும் பார்த்தோம். அதில் அவர் சொல்வது, சிவம் சக்தி என்று நாம் 2ஆக ஏன் சொல்லுகிறோம்? 2ம் ஒன்றுதானே. தாதான்மய சக்தி என்று சொல்லப்படுகின்ற ஒருமையில் இருமை, ஒரு பொருள் அதனுடைய ஆற்றலோடு விளங்கி இருக்கிறது. அது 2ஆக சொல்லக்கூடாது. அப்படி இருக்க ஏன் சிவம் என்றும் சக்தி என்றும் வேறு பெயரிலே ஏன் சொல்ல வேண்டும் என்ற அந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்லுகிறோம் என்றால், பொருள் ஒன்றாக இருந்தாலும் தொழில் நோக்கி அந்த பெயரை மாற்றுகிறோம். அது செய்யும் தொழில் அறிவே மயமாக அறிதல் தொழில் செய்வது சிவம், அறிந்ததை செயற்படுத்துவது சக்தி, அது கிரியை. எனவே செயலாற்றலை சக்தி என்றும் அறிவாற்றலை சிவம் என்றும் நாம் சொல்லுகிறோம். எனவே பொருள் 2 அல்ல, ஒரே பொருள்தான். நாமே நம்மை எடுத்துக்கொண்டால் நாம் சிலவற்றை அறிகின்றோம், அறிந்து சிலவற்றை செயற்படுத்துகிறோம். சிலவற்றை நாம் அறிவதோடு செயற்படுத்துவது கிடையாது. சிலவற்றை அறிந்து அது போலவே அந்த அறிந்தவாறே நாம் செயல்படுத்துகிறோம். ஒரு முறை நாம் ஏதாவது சிந்திப்போம், மாற்று சிந்தனையாக சில பேர் சொல்லலாம், நமக்கே கூட அந்த சிந்தனை வரலாம். முடிவான ஒரு சிந்தனை வந்தவுடன் தான் நாம் அதை செயல்படுத்துகிறோம். இந்த குழப்பம் பெருமானுக்கு கிடையாது. அவன் அறிவே மயமாக இருப்பதாலே எந்த செயலையும் அவன் உடனே செய்ய முடியும். மாற்று சிந்தனையாக மறு பரிசீலனை என்று சொல்கிறோம் இல்லையா, அது அவனுக்கு கிடையாது. நமக்குத்தான் மறுபரிசீலனை இல்லை. நாமே ஒன்று செய்துவிட்டு நாமே மாற்றும், மற்ற மாற்றக்கூட வேண்டியது. நாமே நம்முடைய அறிவினாலே நாம் நேற்று செய்தது தவறாக இருக்கும், இப்படி செய்யக்கூடாது என்று மாற்று திட்டம் நாம் செய்கிறோம். அதனால் பெருமான் சிவம் சக்தியாக இருந்து அறிகிறான், அறிந்தவாறே செயல்படுகிறான். அந்த பெருமான் அறிகிறான் என்பதை கூட நாம் எப்படி சொல்லுகிறோம் என்றால், அறிந்தாங்கு அறிதல் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அறிந்தாங்கு அறிதல் என்றால் மறவாமல் அறிவது, இடைவிடாமல் அறிவது, வியாபகமாக அறிவது, இதெல்லாம் அறிந்தாங்கறிதல் என்பது. நாம் ஒரு பொருளை ஒரு காலத்திலே ஓரிடத்திலே அறிவோம். நமக்கு காலம், இடம் இவையெல்லாம் நமக்கு தடை. எந்த காலத்திலே அறிகிறோம், எந்த இடத்திலே அறிகிறோம் என்பது நமக்கு கட்டுப்பாடு. அதனால் அந்த கட்டுப்பாடு இருப்பதாலே நாம் மறந்து போகிறோம். காலம் கடந்த பின்னால் கால இடையீடு காரணமாக மறந்து போகலாம், இடமாற்றத்தினாலே நாம் மறந்து போகலாம். அதனாலே ஒரு பொருளை இடைவிட்டு அறிதல், மறந்து அறிதல், ஒரு காலத்திலே ஓரிடத்திலே அறிதல் என்பதெல்லாம் நமக்கு உள்ள குறை. பெருமானுக்கு அது இல்லாமல் அறிந்தாங்கறிதல், வியாபகமாக அறிகிறான், மறவாமல் அறிகிறான். இன்னும் சொல்லப்போனால் புலன்களாலே அறியவில்லை, அவன் நேரடியாக அறிவினாலே அறிகிறான். நாம் புலன்களை வைத்துத்தான் அறிகிறோம், புலன்கள் மூலமாகத்தான் நாம் அறிகிறோம். அதனால் நம்முடைய அறிவாற்றலுக்கும் பெருமானுடைய அறிவாற்றலுக்கும் வேறுபாடு இருக்கிறது என்று அதைத்தான் இங்கே சொல்கிறார்.
சக்தி என்பது இல்லாமல் சிவம் கிடையாது, சிவம் என்று இல்லாமல் சக்தி கிடையாது. அப்படி சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், இரண்டும் பிரியாமல் இருக்கும் என்பதற்குத்தான். நாம் என்ன நினைக்கிறோம், ஒன்றுக்கு ஒன்று எது உயர்வு என்று சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம். சக்தி இல்லாமல் சிவம் கிடையாது, சிவம் இல்லாமல் சக்தி இல்லைன்னு சொன்னால் அவை இரண்டும் பிரிவின்றி இருக்கின்றது. திருவருட்பயனில் சொல்வது போல, சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான், அவனுக்கு வேறுபாடு கிடையாது, வேறு வேறு தனியாக நீங்கள் பார்க்கக்கூடாது, என்றும் பிரியாமல் இருக்கிறான் என்பதற்குத்தான் நாம் சிவனன்றி சக்தி இல்லை, சக்தி இன்றி சிவம் இல்லை நாம் சொல்கிறோம். அது ஏதோ சிவம் பெரியது சக்தி சிறியது என்றோ, சக்தி பெரியது சிவம் சிறியது என்றோ நாம் அப்படி அந்த அர்த்தத்தை சொல்லலை. உலக வழக்கில் அப்படி அதை தவறாக புரிந்து கொண்டு சிவம் பெரிதா சக்தி பெரிதா என்று கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூரியன் பெரிதா, சூரியன் ஆற்றல் பெரிதான்னா நம்ம எதை சொல்ல முடியும் இல்லையா? ரெண்டும் ஒன்று தான். அது இல்லாமல் இது கிடையாது. அதனால் சிவம் இல்லாமல் சக்தி கிடையாது, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை என்றால் பிரிப்பின்றி இரண்டும் இயங்கும் ஒரு பொருள்தான் என்பது ஒரு பொருள். இன்னொன்று, சக்தி என்றால் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கிறார். சக்தி என்றால் என்ன? ஆற்றல், ஆற்றல் தான் சக்தின்னா. இறைவனுக்கு சொல்லுகிற பொழுது ஆற்றல் என்று சொல்லக்கூடாது, அருள் என்று சொல்லணும். சக்தி என்றால் அருள் என்று சொல்லணும். மற்ற பொருள்களுக்கெல்லாம் சக்தி என்றால் ஆற்றல்னு சொல்லலாம். சடப்பொருள்களுக்கெல்லாம் அதனுடைய சக்தி எது என்றால் அதனுடைய ஆற்றல். விளக்கினுடைய ஆற்றல் ஒளி, காற்றினுடைய ஆற்றல் வீசுதல் என்பது போல நம்ம சொல்லிக்கலாம். இறைவனுக்கு சொல்லுகிற பொழுது சக்தி என்றால் அருள் என்று சொல்லணும். அதைத்தான் சிவஞான சித்தியாரில் அருளது சக்தியாகும் அறந்தனக்கு, அருளது சக்தியாகும் அறந்தனக்கு என்று சொன்னார். அதனாலே அவருடைய ஆற்றலே அருள் என்று நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த அருள் என்றால் என்ன, அருள் சக்தி என்றால் அருள்னு சொல்லிட்டோம். அருள் என்றால் என்ன என்று சொன்னால், அந்த சக்தியினுடைய வடிவு என்றால் தடையிலா ஞானம், தடையில்லாத ஞானம். அதுதான் நாம் சொல்கிறோம். இறைவனுக்கு தடையில்லாத ஞானம் என்றால் நமக்கெல்லாம் தடைப்படுகின்ற ஞானம், படித்து மறந்து போகிறது. மறந்து போவதில்லை, அது 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 நினைவு தானே நமக்கு. அது நம்முடைய அறிவு குறை அதுதானே. நல்லா படிச்சிருப்போம், டக்குன்னு நினைவு வராது. அது கொஞ்சம் வயதாக ஆக அது அதிகமாக நமக்கு தெரியும், பார்க்கும். அதெல்லாம் அந்த பயிற்சி இருக்கணுன்றதுக்காக சொல்கிறான். அதனால் அதெல்லாம் நம்முடைய குறைகள். தடையிலா ஞானம் என்று சொன்னால் பெருமானுக்கு எந்த தடையும் கிடையாது என்பது. அது அன்றைக்கி நம்ம சொன்னோம். தடையிலா ஞானம் என்பதாலே சிவஞான முனிவர் அப்போ தடையுள்ள ஞானம் இருக்கிறதா என்று அவர் கேட்கிறார். பெருமானுக்கு தடையிலா ஞானம் என்றால் தடையுள்ள ஞானம் இருக்கிறதா என்றால் நாம் என்ன சொல்கிறோம்? பெருமானுக்கு தடையுள்ள ஞானம் என்பது மறைப்பு சக்தி, தடையிலா ஞானம் என்பது அருட்சக்தி என்று நாம் சொல்கிறோம். நமக்கு எல்லாவற்றையும் நம்ம சொல்கிறது கிடையாது. ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஏன் மருத்துவர் கூட வைத்துக் கொடுங்களேன், உங்களுக்கு என்ன நோய் என்பதை அவங்க அதிகம் விளக்க மாட்டாங்க. நீங்கள் பயந்துருவீங்க, அது விளக்க மாட்டாங்க. அதுபோல் ஆசிரியரும் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்ல மாட்டான். என்ன தேவையோ அதைத்தான் சொல்கிறான். அதுபோல் பெருமானும் நமக்கு என்ன தேவையோ, திருமுறை கண்ட புராணத்தில் ராஜராஜ சோழன் போய் திருமுறையெல்லாம் தேடுற பொழுது பாதி ஓலைகள் எல்லாம் செல்லரிச்சு போய் கிடக்குது. கரையான் புற்று போன பொழுது நம்ம ரொம்ப வருந்தி அழறான். அப்போ ஒரு அசரி, அப்பா அழாத, வேண்டுவன வைத்தோம் அப்படின்னாரால. இந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா நிறைய படிக்க முடியாது, அது போதும், இதை படித்தா போதும் என்று வைத்திருக்கிறான். அதான் இப்போ நாம் சொல்கிறோம், அவன் வேண்டுவன் வைத்திருக்கிறான எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டோம் இல்லையா? ஆயிரக்கணக்கான ஞானசம்பந்தருடைய பாடல்கள் அப்புறம்லாம் ஏதோ படிச்சிருக்குமே தவிர இன்னும் முழுமையாக படிக்கலை என்று பார்க்கும். எனவே வேண்டுவன வைத்தோம் என்று அவர் சொன்னதுக்கு காரணம், இந்த உலகத்திற்கு இப்பொழுது என்ன தேவையோ அதை வைத்திருக்கிறோமே தவிர நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதே என்று சொன்னார் என்று ஒரு சொல்கிறார். திருமூலர் அதை சொல்கிறார். அங்கி மிகாமை வைத்தான், அனல் வைத்தான், உடல் வைத்தான், தங்கி மிகாமை வைத்தான் தமிழ் சாத்திரம் என்று அதையும் சொன்னார். தமிழ் சாத்திரங்கள் நிறைய இருக்குது, நிறைய இருந்தது. இப்போ நம்முடைய கண்ணு முன்னாலேயே பலதெல்லாம் போயிடுச்சு. நான் பச்சைபாஸ் காலேஜுக்கு போய் சேர்ந்த பொழுது, பச்சையப்பன் கல்லூரி சேர்ந்த பொழுது, பிஏ தமிழ் போய் சேர்ந்த பொழுது
ஆமு பரமசிவானந்தம் என்பதுதான் பேராசிரியர். அங்கம்பாக்கம் இந்த பரமசிவானந்தம் அவர் தான் அங்கே பேராசிரியராக இருந்தார். அவர் நான் போன உடனே என்று கேட்டார், அப்பா நீ தருமபுரத்துலேருந்து வரைய, ஆதி அங்கே தானே இருந்து வந்தேன் நான். அப்பாவெல்லாம் நல்லா தெரியும் அவருக்கு. தருமபுரத்துன்னு தானே வர, அங்கே லைப்ரரியில் இயேசு மத நிராகரணம் போல இருக்கா தேடி பார்க்க சொல்லு என்று சொன்னேன். ஏன்னா இயேசு மத நிராகரணம் என்பது சிவப்பிரகாசராலே எழுதப்பட்டது. நம்முடைய பிற்காலத்தில் 17ஆம் நூற்றாண்டு பின்னணியில் வாழ்ந்த சிவப்பிரகாசரால் எழுதப்பட்டது. அது இயேசு மதத்தை மறுத்து எழுதப்பட்ட நூல். அது அந்த நூலை திட்டமிட்டே அதை அழிச்சிட்டாங்க. இப்போ எங்கேயுமே கிடையாது. இயேசு மத நிராகரணம் ஏதோ ஒரு பட்டம் 2 பட்டம் இருக்குது, மற்றபடி கிடைக்கல. அது நமக்கு தெரிந்தே நம்ம காலத்திலேயே ஒரு மதத்தை எதிர்த்து அவர் சொல்லி அந்த கருத்தெல்லாம் தவறு என்று பிழையாக சொல்லியிருக்கிறார். அது அந்த மதத்தை சார்ந்தவர்கள் ரொம்ப கடுமையாக அதை ஒரு ஓலை கூட கிடைக்காம போயிடுச்சு. அதனால் அவர் கேட்டார், ஒருவேளை தருமபுரத்தை தப்பித்தவரையாக வச்சிட்டு இருக்காளா கேளு என்று சொன்னார். எங்கேயுமே இல்லை, இன்னும் அது கிடைக்கல. அந்த மாதிரி நமக்கு முன்னாலேயே பல நூல்கள் நமக்கு இல்லாமல் போகுது இல்லையா? அதுபோல் பெருமான் தங்கி மிகாமல் வைத்தான் தமிழ் சாத்திரம், என்ன தேவையோ அதைத்தான் வைத்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். அதனால அதெல்லாம் தடையுள்ள ஞானம் பெருமான் மறைக்கிறான். இவையெல்லாம் வேண்டாம் என்று மறைக்கிறான். மறைக்காமல் அருளாக இருப்பது தடையில்லாத ஞானம் என்று பெருமான் எல்லாவற்றையும் அருளுகிறான் என்றால் அது தடையிலா ஞானம். அப்போ பெருமானுடைய சக்தி அருள், அந்த அருள் தான் ஞானம். அந்த ஞானம் 2 வகையாக இருக்கிறது, தடையுள்ள ஞானம், தடையிலா ஞானம் என்று. தடையுள்ள ஞானத்தை மறைப்பு என்கிறார்கள், தடையிலா ஞானத்தை அருள் என்று சொல்கிறார்கள். தடையுள்ள ஞானத்தை மரக்கருணை என்றும் சொல்வார்கள், தடையிலா ஞானத்தை அறக்கருணை என்றும் சொல்வார்கள். 2 வகையாக நமக்கு அதை சொல்கிறோம். அதான் இங்கே சொல்கிறார், கல்லொளி போல கலந்து உள்ளிருந்திடும் மாணிக்கம் போல, மாணிக்கத்துடைய ஒளி மாறாமல் இருப்பது போல சிவனுடைய சக்தி அங்கே இருக்கும் என்று சொல்லி, வல்லது ஆக வழி செய்த அப்பொருள் சொல்லது சொல்லிடில் தூராரி தூரம். பெருமானுடைய சக்தியையும் பெருமானுடைய சொரூப நிலையையும் நாம் சொன்னால் முடியாது, சொல்ல முடியாத ஒன்று. நடைமுறையிலே பார்த்தோம்னா இலக்கியங்கள் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? இலக்கியங்களையும் சொல்கிறாங்க, பெரிய புராணத்தில் சேக்கிழாரும் சொல்கிறார். கம்பராமாயணத்தில் ராமனை பற்றி கம்பரை பாடுற பொழுது மெய் திருப்பதம் மேவு என்ற போதிலும் இத்திரு துறந்து ஏகென்ற போதிலும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை போல் இருந்த முகம் இப்பொழுது எம்மனோரால் இயம்புவதற்கு எளிதோ என்று பாடுறார். அதாவது தசரதன் கூப்பிட்டு நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் வா என்று சொன்னாராம். மெய்த்திரு மேவு என்று சொன்னாராம். அப்பவும் பேசாமல் இருந்தான். இது கிடையாது, உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது, நீ காட்டுக்கு போ என்று சொன்ன பொழுது இத்திருத்துறந்து ஏகு என்று சொன்னான். அப்போ என்ன ஆயிட்டான், அவருடைய முகம் அப்பொழுது அலர்ந்த செந்தாமரை போல் இருந்ததுன்ற. பொதுவாக தாமரை போல் இருந்ததுன்னு சொல்லலாம். தாமரை போல் இருந்ததுன்னா கொஞ்சம் மலர்ந்து இருக்கலாம், நேரமாயிருக்கலாம், வாடி விடலாம். அப்பொழுது அலர்ந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் இருந்தது அவருடைய முகம் என்று சொல்லி, இப்பொழுது எம்மனோரால் எம்பதற்கு எளிதோ, எங்களால் முடியுமா, எங்களை மாதிரி கவிஞர்கள் அவனுடைய அழகையும் அவன் எப்படி இருந்தான் அவனுடைய உணர்ச்சியையும் சொல்ல முடியுமா என்றால் முடியாது என்று சொல்லுக்கு அடங்காத ஒன்று இலக்கியத்தில் சொல்கிறாங்க இல்லையா, அந்த உணர்ச்சியை. அதுபோலத்தான் சொல்கிறார் சேக்கிழார். நடுநாடு என்கின்ற திருமுறைப்பாடி நாட்டை பாடுகிறார். பாட வருகின்ற சேக்கிழாருக்கு அந்த திருமுனைப்பாடி நாட்டிலே இந்த பக்கத்தில் திருவாய்மூர், அந்த பக்கத்தில் பெண்ணாகடம், இந்த பக்கத்தில் அப்பர் பெருமான் தோன்றினார் பெண்ணாகடன்ற திருநாவலூர், இந்த பக்கத்தில் திருவாமூர், அங்கே அப்பர் பிரான் அவதரிக்கிறார். அங்கே தள்ளி போனால் நாவலூரில் சுந்தரர் அவதரிக்கிறார். ஒரே ஸ்டெச் போட ரோட்டில் போய் இன்னைக்கு கூட ஒரே ரோடு தான், அப்படியே போய் பார்க்கலாம். அப்போ பக்கத்தில் 2 பேரும் அருளாளர்கள் தோன்றியிருக்கிறார்கள் சைவத்திலே என்று பார்க்கிறோம். போதாத குறைக்கு பின்னால் நடுநாட்டில் மெய்கண்டார் தோன்றியிருக்கிறார், சாத்திரத்துக்கு பெண்ணாகடத்தை தோன்றியிருக்கிறார் பார்க்கிறோம். அதனால் சேக்கிழார் பாடுற பொழுது என்ன சொல்கிறார், எப்படி கம்பன் இப்பொழுது எம்மனோரால் இயம்பதற்கு எளிதோன்னு சொன்ன மாதிரி அவர் என்ன சொல்கிறார், மரம் தரு தீ நெறிமாற மணிகண்டர் வாய்மை திகழ் அறந்தரு நாவுக்கரசும்
ஆளாள சுந்தரரும் பிறந்தருள் உளதானால் நம்மளவோ பேருலகில் சிறந்த திருமுனைப்பாடி திறம்பாடும் சீர்ப்பாடு என்று சொல்றோம். திருமுனைப்பாடி நாட்டை பாடுறோன்னு பார்க்குறேன். அறந்தரன் ஆவுக்கரசம் அங்கே பிறந்திருக்கிறார். ஆளாள சுந்தரம் பிறந்தருள் உளதானால் நம்மளவோ நம்மளால் பாட முடியுமா, சொல்லுக்கு அடங்குமா என்று சேக்கிழார் வியந்து பாடலார் இல்லையா? அதுபோல சில உணர்ச்சிகளை சொல்லாலே சொல்ல முடியாது. அதுதான் இங்கே பெருமான் சிவம் சக்தியாக இருக்கிறான் என்றால் அவன் எப்படி இருக்கிறான் சொல்லுங்க என்று சொன்னால், சொல்லது சொல்லிடில் சொல்லால சொன்னால் தூராதி தூரம்னர், தூராதி தூரம்னர். அதாவது தொடுவானம்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த தொடுவானத்தை பார்த்தீங்கன்னா வானமும் பூமியும் தொட்டிருக்க மாதிரி இருக்கும், தொட்ட மாதிரி இருக்கும். அது தொடாத வானத்தை தொடுவானம் சொல்கிறாங்க. சரி, கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம்னா அது போயிட்டே இருக்கும் இல்லையா? தொடுவானம் போயிட்டே இருக்கும். அது தூரம் தூரம், சரி இங்கே பார்க்கலாம் அங்கே பார்க்கலாம் அங்கே பார்க்கலாம்னா எங்கேயோ தொடுவானம் தொட முடியாது என்பது தான் அடிப்படையாக. அதுபோல சொல்ல முடியுமா என்றால் தூரம்னா சொல்லலாம், தூராதி தூரம்னார் இல்லையா? தூராதி தூரம், தூரத்துக்கு தூரம் போயிட்டே இருக்கணும். சரி இந்த தூரம் தானே போயிடலாம்னு சொன்னார். அது தொடுவானத்தை தொடுவது போல நம்மளால் முடியாது என்று சொன்னார். அதான் அந்த பாட்டில் 3வது பாட்டில் சொன்னது. அப்படி இருந்தாலும் தூரத்திலே தெரிகின்ற சோதியாக இருந்தாலும் அவன் சக்தியாக, அவன் அருளாக நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறான். எங்கேயோ இருக்கிறான் சூரியன், அவன் கதிர் வருகிறது அல்லவா? எங்கோ மேகம் இருக்கிறது, மழை பொழிகிறது அல்லவா? அதுபோல காற்று எங்கே தோன்றுகிறது நமக்கு தெரியல, எங்கேயோ தோன்றுகிறது, எங்கோ வருகிறது. அப்போ தொலைவிலே இருந்தாலும் கூட நம்மை ஆட்கொள்ளுதல்லவா? அதுபோல் பெருமான் தொலைவிலே இருந்தாலும் அவனுடைய அருளாலே ஆட்கொள்ளுகிறான். தூரத்தில் சோதி இருக்குது, தூரத்தில் இருக்கு சோதி. தொடர்ந்து ஒரு சக்தியாய் நமக்கு சக்தியாக அருளாக தொடர்ந்து ஆடுவத்து நாதம் அணைந்து ஒரு விந்துவாய். அதுதான் அன்றைக்கி நேற்று பார்த்தது. எப்படி நம்மிடத்தே தொடர்பு கொள்கிறான் பெருமான் என்று சொன்னால் நாத வடிவாக தொடர்பு கொள்ள முதல் முறையாக பெருமானுடைய அருள் உயிருக்கு எப்படி வருகிறது என்றால் ஒலி வடிவிலே வருகிறது. நாதமாக அவன் இருக்கிறான், விந்தாக பரவுகின்றது. அதுதான் முதலாவதாக பெருமான் நம்மோடு இணங்குவது, சேர்வது. அதனால் சொல்லால் நம்மை அடைந்ததாலே நாம் சொல்லாலே துதிக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. அவன் எப்படி வந்து சேர்ந்தான்? சொல்லால் தான் நமக்கு தொடர்பு. எனவே அந்த சொல்லினாலே நாம் அவரை தொடர்ந்து நாம் பாராட்டுகிறோம். பொருளாலே நாம் செய்கிறோம், அர்ச்சனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம், நைவேத்தியெல்லாம் வைக்கிறோம், அதெல்லாம் பொருள் தான். ஆனால் அந்த பொருளுக்கு மேல் உள்ளது சொல். பூமாலை சிறந்ததா பாமாலை சிறந்ததா என்று ஒரு கேள்வி கேட்டால் பாமாலை தான் சிறந்தது, பூமாலை சிறந்ததால் நம்ம சொல்லிடுறோம் இல்லையா? நம்மளால் பாமாலை பாட முடியாது, அல்லது பூமாலை போடுறோம். ஆனால் பூமாலை போடுறதுல எவ்வளவு விதிமுறைகள் இருக்கிறது என்றால் வாயை கட்டிக்கிட்டு தான் பூ பறிக்கணுன்றாங்க, எச்சில் படக்கூடாதுன்றாங்க. ஆனால் பாமாலை வாய் வழியாக வருது, வாய் வழியாக வருது என்றால் அது சுத்த மாயை. நேற்று சொன்ன மாதிரி சுத்த மாயை. அது மலர்கள் எல்லாம் அசுத்த மாயை. எனவே அந்த பூக்களை பறித்து அதற்குரிய மந்திரத்தை சொல்லித்தான், மந்திரத்தினாலே சுத்தி செய்துதான் பெருமானுக்கு நாம் சேர்க்க வேண்டும். நீங்கள் சிவாச்சாரியார்கள் செய்கின்ற பூசையெல்லாம் பார்த்தா தெரியும். பூஜைக்குள்ள திரவியங்கள் எல்லாம் இருக்கும், அதற்கெல்லாம் தண்ணீரை தெளித்து அது அந்த தேன் முத்திரைகளை செய்து அதற்குரிய மந்திரங்களை சொல்லி அதற்கு பின்னால் தான் பெருமானுக்கு அதை சார்த்துவார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் பூமாலையை காட்டிலும் பாமாலை சிறந்தது என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? எனவே ஒலியினாலே அவன் பெருமான் நம்மை தொடர்பு கொள்கிறான். எனவே ஒலியினாலே நாம் அவனை பாராட்டுகிறோம். அதனால் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? சொல் அல்லது மந்திரம். நாம் சொல்றதெல்லாம் சொற்கள், பெரியவர்கள் சொல்வதெல்லாம் மந்திரம். எப்படி ஒரு குழந்தைக்கு தந்தை சொல்லுகிறான், சொன்னாலும் அது மந்திரம் தானே சொல்லியிருக்காங்க. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு தானே சொன்னாங்க. அப்பா சொல்வதெல்லாம் சொற்கள் அல்ல, அதெல்லாம் மந்திரங்கள் என்று மகன் எடுக்க வேண்டும் அல்லவா? அதுபோல் அருளாளர்கள் சொல்வதெல்லாம் சொற்கள் அல்ல, இதெல்லாம் சொல்லாதான் இருக்குது. ஆனால் இவையெல்லாம் சொல்லல்ல, மந்திரங்கள். இந்த நூலே மந்திரம் வைத்திருக்கிற பெயர் என்றால் அருளாளர்கள் பாடுகின்ற திருமுறைகள் எல்லாம் மந்திரங்கள் என்று பார்க்கிறோம். எனவே மந்திரங்கள் எல்லாம் உயர்ந்தது என்று சொல்லி
பெருமானுக்கு மந்திரம் தூல வடிவம் என்று சொல்லியிருக்கிறார். சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் உங்களுக்கு அதை எழுதியிருப்போம். உங்களுக்கு இதில் உண்மை விளக்கத்தில் வர்றது தான் அது. மந்திரம் தூல வடிவம், பெருமானுக்கு நமக்கு ஆன்மா இருக்குல்ல, நம்முடைய ஆன்மா அது சூக்கும வடிவம், அவருடைய அருள் சக்தி இருக்கு இல்லையா, அது அதிசூக்கும வடிவம் என்று நாம சொல்லியிருக்கோம். வடிவம், ஆன்மா சூக்கும வடிவம், அருள் அதிசூக்கும வடிவம் என்று நம்ம சொல்றோம். இந்த மூன்று வடிவங்களையும் உண்மை விளக்கத்தை சொல்லுறார். ஆரம்ப நூலாக இருக்கிற உண்மை விளக்கத்தை சொல்லுறார். மந்திரத்தை பற்றியும் ஆன்மா பற்றியும் சொல்லுறார். அதற்கு என்ன காரணம் என்றால், இந்த மந்திரம் என்பது சுத்தமாய் ஆன்மா அருள் பெருமானுடைய அருள் வந்து பெருமானுடையது. எனவே அது சூக்கும சித்தாக சொல்லும். ஆன்மா தூல சித்து, அதை விட நுட்பமானது பெருமானுடைய அருள் சூக்கும சித்து என்று சொல்லி, இந்த மூன்றிலும் பெருமான் வடிவம் கொள்ளுகிறான். மந்திர வடிவம் அவனுக்கு உள்ளது, ஆன்மாவுக்குள்ளே வடிவமாக இருக்கிறான் பெருமான், உள்ளே இருக்கிறான், உயிருக்கு உயிராக கலந்திருக்கிறான், அருளே வடிவமாக இருக்கிறான் என்று சொல்லி, சிதம்பரத்தினுடைய பல ரகசியங்களில் அது ஒரு ரகசியம். அம்பலத்தில் ஆடுகிறான் அல்லவா, ஆடுகின்ற அம்பலம் சொல்றோம் இல்லையா, அது அவனுக்கு அருள்தான் அம்பலம், அருள் அம்பலம் தான், அருள்தான் அவனுக்கு அம்பலம், அருள்தான் இடமாக இருக்கின்ற இடம். அவன் அதை ஆடுகிறான். அருளம்பலவன் என்றே பேர் வச்சுக்குவாங்க. அருளே அவனுக்கு அம்பலமாக இருக்கிறது, இடமாக இருக்கிறது. அது சிதம்பரத்தில் நாம் அதை உருவகமாக பார்க்கிறோம். அருளே வடிவமாக ஆடுகின்ற பெருமானை பார்ப்பது எப்படி என்பது சிதம்பரத்தில் ஒரு உருவகமாக செய்து, அது ஞான அம்பலம், சிதாகாசம், அறிவாகாசம் என்று சொல்லி அங்கே பெருமான் நடராஜன் ஆடுகிறான் என்று நாம் சொல்லும். போய் அங்கே வழிபடுறோம் அடிப்படையா. சரி, அந்த சக்தியாக இருக்கின்ற அருள் வடிவம் எடுத்து வருகின்ற பொழுது ஆர்வத்து நாதம் அணைந்து ஒரு விந்துவாய், நேற்று பார்த்தது நாதம் விந்தாக வருகிறது. நாதம் விந்துக்கு அப்புறம் சதாசிவம் என்று நம்மை ஆள்கிறான். அதற்கு பின்னால் பார் முதல் 5 மாய் என்று சுருக்கமாக சொல்லிட்டார். சதாசிவம் என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார் முதல் 5 மாய் என்று 5 பூதங்களை பற்றி சொல்ல போறார். அதை விரிவாக அவர் சொல்லலை.
சிவதத்துவத்தை சொல்லி அதற்கு பின்னால் சுருக்கமாக அந்த தோற்றத்தை சொல்றார். சார்பத்து சக்தி ஓர் சாத்துமான் என்று கடைசி வரி வருது பாருங்க. சார்பத்து என்றால் சார்ந்திருக்கிற பொருள் என்று அர்த்தம். வஸ்து, அதான் வஸ்து தான் வத்துன்னு வருது. வஸ்து என்பதுதான் வத்துன்னு வரும். சார் வஸ்து என்றால் எல்லா பொருள்களும் சாருகின்ற இடம், எல்லாம் அவனையே சாருகின்றது. எனவே சார்வத்து, சாருகின்ற பொருள் அது. அதற்கு சார்த்துமான், சார்த்துமான் ஒன்று வருது பாருங்க. சார்த்துமான் என்றால் அவனுக்கு துணையாக, சார் பொருளுக்கு துணையாக இருக்கின்ற ஒன்று சார்த்துமான். புத்தி, புத்திமான் சொல்றோம் இல்லையா, அதுபோல சாருகின்ற பொருள், எல்லாம் சாருகின்ற பொருள், அதற்கு துணையாக இருக்கிறது சக்தி. சார்த்துமான் என்றால் சக்தி. சக்தி ஓர் சார்த்துமானாம் அப்படின்றார். நேற்று நடத்தின அந்த 4வது பாட்டில் தொலைவிலே இருக்கின்ற சோதி தொடர்ந்து நமக்கு சக்தியாக உதவுகிறது. ஒரு பொருள் சக்தியாக உதவுகிறது. பெருமான் நமக்கு எப்படி உதவுகிறான் என்றால் நாதமாக, அவன் நாதமாக இருந்து பிந்துவாக நமக்கு வெளிப்படுத்துகிறான். அதற்கு பின்னால் சதாசிவமாக அருள்கிறான். இன்னும் உயிர்களுக்கு வேண்ட பார் முதல் 5 நிலம் முதலாக பூதங்களை எல்லாம் அவன் படைக்கப் போகிறான். இதெல்லாம் சார்ந்து ஒலியாக இருந்தாலும் சரி, இதுபோல பார் முதலாக இருக்கின்ற பொருள்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் சாருகின்ற இடம் அவன் பெருமான் தான். சார்வத்து பொருள், சாருகின்ற பொருள். அவருக்கு துணையாக இருப்பது சக்தி, அது சார்த்துமான் என்று இந்த 2 பாட்டிலையும் சிவம் சக்தியினுடைய விளக்கத்தை சொன்னார். அதெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். இனி உள்ள பாட்டு நான் பாட்டை படிச்சுடுறேன், அப்புறம் தான் அங்கே எழுத முடியும். உங்களுக்கு கொடுத்துக்கிறதுல உங்களுக்கு எழுதியிருக்கேன் அந்த விஷயம் பூரா. மானின்கண் வானாகி வாயு வளர்ந்திடும், பஞ்சபூதங்களை சொல்றார். மானின்கண் வானாகி வாயு வளர்ந்திடும், காணின்கண் நீரும் கலந்து கடினமாய், தேனின்கண் 5 செறிந்து 5 பூதமாய், தேனின்கண் 5 செறிந்து 5 பூதமாய், பூவின்கண் நின்று பொருந்தும் புவனமே அப்படின்னு. அது உங்களை அந்த பாட்டு கொடுத்துருப்பேன். அந்த மான் என்று ஒன்று இருக்குது, அதை மகத்துன்னு எழுதியிருப்பேன். மான் என்றால் மகத்துன்னு எழுதியிருப்பேன். நான் பின்னால் விளக்குறேன். அந்த பாட்டில் வான் இருக்கு, வாயு இருக்குது, நீர் இருக்குது, பஞ்சபூதங்கள் சொல்லணும் இல்லையா. பஞ்சபூதத்தில் வானாகி என்பதில் ஆகாயம் இருக்குது, வாயு வளர்ந்திடும் என்பதனாலே காற்று இருக்குது, கான் இருக்குது. கான்னா காடுன்னு அர்த்தம். காட்டிலே பிடிக்கின்ற தீ என்று அர்த்தம். கான் காடா இருந்தாலும் அங்கே தீ தான். கான் காட்டிலே இருக்கின்ற தீ, தீ இருக்கிறது. நீர், தண்ணீர் இருக்கிறது. நிலம் அங்கே இருக்குதா? குட். கடினமா இருக்கு, அதுதான் கடினமா என்பதுதான் நிலம். நீர் என்றால் கடினமா இருக்காது, திரவமா இருக்கும். எனவே நீர் போல திரவமாக இல்லாமல் கடினமாய் ஒரு வார்த்தை சொன்னதால அது நிலம் என்று அடங்குறது. அவங்க பெரியவங்க படிக்க குறிப்பா நம்ம மூளைக்கு வேலை கொடுக்குறாங்க. நேரா நிலம் நீர் தீ காற்றுன்னு சொல்லாம எப்படிலாம் எண்ணுங்க என்று பார்க்கிற பொழுது, மானின்கள் வானாகி, வான் ஆகாயம், அதிலிருந்து வாயு வளர்ந்திடும், காற்று வருகிறது. கான் என்றால் காட்டிலே தீ பிடிக்கும். ஏன்னா மனிதன் முதல் முறையாக தீயை கண்டதெல்லாம் காட்டில் தான், வேறையும் கிடையாது. அவன் எங்கேயே இருந்திருப்பான் காட்டில். மூங்கில் காடு போன்றது நன்றாக காய்ந்து போய் ஒன்றோடு ஒன்று மோதுகிற பொழுது தீப்பற்றிக்கும். இன்றைக்கும் காட்டில் தானா தீப்பற்றிக்குது இல்லையா. எனவே அதை கான்னு சொன்னார். முதல் முறையாக தீயை பார்க்கிற பொழுது அவன் காட்டில் பார்த்தான். எனவே காணின் கண் என்று சொன்னார். காடுனா தீன்னு அர்த்தம். அப்புறம் நீர் சொல்லிட்டார். நீர் என்று சொல்லிட்டு அதெல்லாம் கலந்து கடினமாய், கடினமாய் இருப்பது நிலம், 5 பூதம் சொல்லிட்டார். சொல்லிட்டு தேனின் கண் 5 செறிந்துன்னார். தேன் என்று ஒரு வார்த்தையை சொன்னார். அவங்க எழுதியிருக்க பின்னால. தேன் என்று சொன்னால் அந்த பூக்களிலிருந்து தேனை தேனீக்கள் எடுக்கும்.
தேனீக்கள் எடுத்து கொண்டு போய் தேனடையாக கட்டும், தேன் கூடு கட்டும். இப்போ நாம் என்ன பண்ணுவோம், சரியாக பார்த்துட்டு இருப்போம். அமாவாசைக்கு முன்னால் போய் அதெல்லாம் தீயினால் அந்த தேனியை ஓட்டிட்டு கொண்டாந்துடுறோம். சரி எடுக்கணும், தேனடை என்ன பண்ண நல்லா பிழியும், நல்லா பிழிந்து வடிகட்டி தேனை கொண்டு போய் வைக்கிறோம் இல்லையா. அப்போது நேரடியாக தேன் நமக்கு கிடைக்கல. தேன் யாரோ ஒருத்தர் பாவம் பெருமான் படைக்கிற அந்த தேனை பூக்களில் தான் தேன் இருக்கும். அதில் இருக்கிற தேனை எடுக்கின்ற ஆற்றல் தேனீக்கு தான் கொடுத்துருக்கிறான் பெருமான். அதான் இன்னைக்கு சொல்லுவாங்க, அந்த மழை பெய்யுது இல்லையா, அந்த மழை பெய்யறத நேரடியாக அந்த மழை தண்ணீரை பிடிச்சு குடிச்சோம்னா ஆபத்து. நேராக குடிக்கூடாது, அதில் நிலத்தில் விழுந்து ஊறி அதுக்கப்புறம் தான் ஊற்றெடுத்து குடிக்கணுமே தவிர நேராக குடிக்கக்கூடாது, ஆபத்துன்றாங்க. அதுபோல தேன் என்று சொன்னால் பூவிலே இருக்கிற தேன் நமக்கு உதவாது. அந்த தேனை வண்டு என்ன செய்கிறது, தன்னுடைய வாயினாலே வைத்து உறிஞ்சுகிறது. உறிஞ்சுகிற பொழுது அதனுடைய எச்சில், அதனால தான் தமிழில் தேனுக்கு வண்டி எச்சில்னு ஒரு பெயர் உண்டு. தேனுக்கு வண்டின் எச்சில்னு சொல்லுவாங்க. வண்டினுடைய எச்சிலாக அது கலக்கும், அதனுடைய வாயிலை கலந்து அங்கே கொண்டு போய் மெழுக்கு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் அந்த தேனை சேகரிக்கும். பின்னால் நம்ம பிழிஞ்சு சாப்பிடலாம். அதனால் தூய தேன் என்பது நமக்கு நேராக கிடைக்காது. ஆங்கிலத்தில் அதனால தான் பூக்குள்ளே இருக்குது இல்லையா, பூவிலே உள்ளே இருக்கிற தேன் அதை நெக்டார் அப்படின்றாங்க. ஆங்கிலத்தில் 2 சொல் சொல்கிறான். நாம் சாப்பிட்ற தேனுக்கு ஹனி அப்படின்றாங்க. நெக்டர் என்பது வேறு, ஹனி என்பது வேறு. பூவுக்குள்ளே தேனீக்கு மட்டும் அகப்படும், நமக்கு அகப்படாது. என்ன பண்ணாலும் நமக்கு அதை எடுக்க முடியாது. அதற்கு மட்டும் அகப்படும்படியாக வைத்திருக்கிறான். அது கொண்டு போய் சேர்ப்பது தேனாக இருக்கிறது, அதை நாம் சாப்பிட்றோம். அப்போ தேனை வடித்தெடுத்து தானே சாப்பிட்றோம். அப்போ நுட்பமான ஒரு பொருள் தானே தேன். அதான் சொல்கிறாங்க, தேன்னா இங்கே தேன் கிடையாது, நுட்பம்னு அர்த்தம். நுட்பமான ஒரு பூதம், அதிலிருந்து 5ம் செறிந்து 5 பூதமாய் பூவின்கள் பொருந்தும் என்று சொல்றார். இந்த நிலத்துக்குள்ளே இவையெல்லாம் வரும்ன்றார். 5 பூதமாய் நிலத்துக்குள்ளே பொருந்தும் என்று சொல்றார். இங்க ஒன்று சொல்லணும்னு நினைச்சு நான் உங்களுக்கு எழுதணும் இல்லையா, ஞாபகம் இல்லை. மாபூதங்கள் அவற்றில் நிலம் என்னும் போதும் சரி சரி. அதான் இப்போ நாங்கள் எழுதுறதுக்கு முன்னால நோட்ஸை கொஞ்சம் பார்த்துருங்க. வேற ஒன்று சில எழுதிருப்பாங்க. மான் என்பது மகத்து, நம்மனோர் உலகிற்கு இதுவே முதற்காரணமாதல் பற்றி இது மகத்து எனப்படுகிறது. நம்மனோர் உலகம்னா நம்ம உலகம், நாம் பார்க்கிற இந்த உலகம், தேவலோகம் மற்ற அதெல்லாம் கிடையாது. நம்ம உலகம், நம்ம உலகத்தில் இதுதான் முதற்காரணம். பிரகிருதி என்பது, மான் என்றால் மகத்து, அதை பிரகிருதி என்றும் மூலப்பிரகிருதி என்றும் சொல்லலாம். அதுக்கு பெயர் பிரகிருதி மாயை, அது மூலப்பகுதி என்று சொல்லலாம். பிரகிருதி அல்லது மூலப்பகுதி என்று சொல்வதுதான் நம்முடைய இந்த உலகத்தினுடைய முதற்காரணம். அதுதான் முதற்காரணம். பிற சமயங்கள், மற்ற சமயங்கள் எல்லாம் சாங்கியம் போன்றவை, பிற சமயங்கள் சாங்கியம் போன்றவை, அவையெல்லாம் என்ன சொல்லுது, மூலப்பகுதியிலிருந்து தான் எல்லாம் தோன்றுகிறது, அந்த அந்த மூலப்பகுதி எதிலிருந்தும் தோன்றவில்லை என்று மற்ற சமயங்கள்லாம் சொல்லுது. நாம் அப்படி சொல்றது கிடையாது. அந்த அந்த ஒரு விஷயத்தை முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மற்றதை பார்ப்போம். நேற்று சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா, பிரகிருதி மாயைன்னு சொல்லி நிறுத்தணும், அதோட நிறுத்தணும். இப்போ அதுதான் ஆரம்பிக்க போறேன். புருஷன் சொல்லியிருப்பேன் சொல்றேன். பிரகிருதி மாயை, அதுக்கு முன்ன மேல புருஷன் சொல்ல போறேன். பிரகிருதி சொல்லிடு முதல்ல. பிரகிருதி மாயை இருக்கு இல்லையா,
இந்த பிரகிருதி என்ற சொல்லுக்கு என்ன விளக்கம் உங்களுக்கு கொடுத்திருப்பேன். 3 வகையா அதை விளக்குறாங்க. பிரகிருஷ்ட என்று வரும். பிரகிருஷ்ட என்று வரும். பிரகிருஷ்ட என்றால் சிறந்த என்று அர்த்தம், சிறந்த அர்த்தம். பிர என்பது சிறந்த, கிருதி என்றால் செய்யப்பட்டது, சிருஷ்டி. எனவே சிறந்த வகையிலே சிருஷ்டிக்கப்படுவது அதான் பிரகிருதி அர்த்தம். சிறந்த வகையிலே சிருஷ்டிக்கப்படுவது. இப்ப நம்ம உலகத்தை பார்த்தோம்னா நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. சிறந்த வகையில் தான் இருக்கு இல்லையா? எந்த விதமான குறைபாடும் கிடையாது. அதாவது கண்ணதாசன் பாடின பாட்டில் மனிதன் மாறிவிட்டான் ஒரு பாட்டு உண்டு. வானும் நிலவும் படைத்த அதெல்லாம் மாறாம இருக்குது, மனுஷன் மட்டும் மாறிட்டான் என்று பாடுறார் இல்லையா? நாம தான் மாறுகிறோமே தவிர இயற்கை என்றைக்குமே மாறல, அது அப்படியே தான் இருக்குது. அப்ப சிறந்த பொருளாக அதை நாம் நம்பலாம். நாளைக்கு எழுந்தால் காலை தலையில வைக்கலாம், அது நம்மை தாங்கும். தாங்குமா தாங்காதா என்று சொல்ல முடியாது, அது எப்பவே தாங்கி கொண்டிருக்கும். என்றால் தண்ணீர் குளிர்ச்சியாதான் இருக்கு, எப்ப போனாலும் நாம வேணா சூடாக்கலாம். என்றால் எல்லா பொருள்களும் தன்னுடைய தன்மையில் மாறாமல் அது அதனுடைய கடமை செய்து. எனவே அது உலகத்தினுடைய பெருமானுடைய படைப்பு. எனவே உலகத்திலே படைத்த பெருமான் சிறந்த வகையில் படைத்திருக்கிறார். எனவே பிரகிருதி என்றால் சிறந்த சிருஷ்டி என்று அதுக்கு அர்த்தம் முதல்ல. இரண்டாவது ஒரு அர்த்தம், பிரகிருதி என்பதற்கு பிர என்றால் சத்வகுணம், கிரு என்றால் ரஜோகுணம், தி என்றால் தமோகுணம் என்று மூன்றும். என்ன, அந்த பிரகிருதியை 3 குணங்களாக நம்ம சொல்ல போறோம். இந்த பிரகிருதி என்பது 3 குண வடிவம். எனவே சத்துவகுணம் பிர, கிரு என்பது ரஜோகுணம், தி என்பது தமோகுணம் என்று பிரகிருதி என்று. மூணாவது விளக்கம், பிர என்றால் பிரதமே. பிரதமே என்றால் முதன்மையாக, முதல்ல அர்த்தம். பிரதமை திதின்னு சொல்றோம் இல்லையா? பிரதமை என்றால் முதல்ல அர்த்தம். முதலாவதாக தோன்றுகின்ற கிருதி சிருஷ்டி, முதலாவதாக தோன்றுதல், ஆதியில் தோன்றுதல் பிரகிருதி. சிருஷ்டி ஆதியில் உள்ளது. இந்த 3 பொருளும் பிரகிருதி என்பதற்கு சொல்றாங்க. வடமொழியில பிரகிருதி என்பதற்கு இந்த 3 பொருள், சிறந்த படைப்பு என்று ஒரு பொருள் இருக்கிறது, சத்துவகுணம் ராஜசகுணம் தாமசகுணம் அடங்கிய படைப்பு என்று ஒன்று, ஆதியில் தோன்றியது, முதலாவதாக தோன்றியது என்ற 3 கருத்து இருக்கு. இதெல்லாம் உபரிடதங்கள்ல இப்படி விளக்கப்படுது. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, இவையெல்லாம் மீறி நாம் தனியா சொல்ல போறோம், அதுதான் சொல்றேன் இல்லையா? இந்த 3ஐயும் நாம சொல்றது கிடையாது, நாம் வேறு பொருள் சொல்ல போறோம். இதெல்லாம் பிரகிருதி என்ற சொல்லுக்கு அவங்க சொன்ன சொற்கள், விளக்கங்கள். விளக்கம் இருக்குது, உபரிடதங்கள் இருக்குது. நாம் நம்முடைய சுய சிந்தனையில நான் ஆராய்ந்து வேற சொல்ல போறோம். அது இருட்ட ஒரு பக்கம். இப்போ இந்த 3 ஒரு விளக்கத்துக்காக நான் சொன்னேன். அந்த விளக்கப்படி, இந்த 3 விளக்கப்படி என்ன ஆகிறது என்றால், இப்போ நான் அந்த பிரகிருதியாக நான் விளக்க போறேன். இப்போ இந்த பிரகிருதி என்பதை தமிழ்ல சொன்னால் தமிழ்ல மூலப்பகுதின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல மூலப்பகுதின்னு சொல்லுவாங்க. பிரகிருதி என்பதற்கு மூலப்பகுதி. இப்ப இந்த சொல்லை மூலப்பகுதி சொன்னதுனால, மூலம் என்றால் முதல் தான் அர்த்தம். மூலம் என்றால் முதல்ல வந்த ஒரு பகுதி, அதான் அர்த்தம். அர்த்தம் சொல்றாங்க. பிரகிருதி பாருங்க, இருக்கு பாருங்க, ஆதியில் தோன்றியது இருக்கு பாருங்க, இருக்கு இல்லையா? பிர, அந்த கடைசி 3வது சொன்னோம் இல்லையா? பிரதமே கிருதி சிருஷ்டி, பிரதம சிருஷ்டி என்றால் முதலாவதாக இருக்கிற சிருஷ்டி, அதான் அவங்க சொல்றாங்க முதல்ல. அப்படி ஒரு பொருள் மூலப்பகுதி என்று. அப்ப அவர்களுடைய அந்த தத்துவப்படி இது யார் சொல்றாங்கன்னா, சாங்கியர் போன்றவங்களாம் சொல்றாங்க, மற்ற சமயத்தை சொல்றாங்க. அவங்க ஏன் இப்படி எடுக்கிறாங்கன்னா, உலகத்திலே முதலாவதாக இருப்பது இதுதான், இதற்கு மேல் ஒன்றும் கிடையாதுன்ட்டாங்க. பிரகிருதிக்கு மேல் ஒன்றும் கிடையாது, இதுதான் முதலாவது மூலம், இதுதான், இது இருந்தால் எல்லா பொருள்களும் தோன்றுகின்றன என்பது அவருடைய வாதம். அதனால இதை சொன்னவங்க முக்கியமான சாங்கியர்.
சாங்கிய மதம் அவங்க தான் சொன்னாங்க. அவங்க சொல்ற போது என்ன பண்ணாங்க, சாங்கிய மதத்தில் புருடன் என்று ஒன்று, மூலப்பகுதி என்று ஒன்று சொல்லிட்டாங்க. ரெண்டு தான் சொன்னாங்க. சாங்கிய மதத்தில் புருடன் என்று ஒன்று சொன்னாங்க, மூலப்பகுதின்னு ஒன்று சொன்னாங்க. இந்த புருடன் என்பது சித்துப்பொருள். புருடன் என்பது அறிவுள்ள பொருள், மூலப்பகுதி என்பது சடப்பொருள், அறிவற்ற பொருள். அப்ப உலகம் ரெண்டு தான். ஒன்று அறிவற்ற பொருளா இருக்குது மூலப்பகுதி, அறிவுள்ள புருடனா இருக்கு. ரெண்டு இருக்கு, ரெண்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இது அறிவான பொருள் தானே, இந்த அறிவான பொருளுடைய ஆற்றலால் இது இயங்குகிறதுட்டாங்க. மூலப்பகுதி இயங்குகிறது, செயற்படுகிறதுட்டாங்க. உலகம் உலகம் வச்சுங்க, உலகம் செயற்படுது எதனால என்றால் அறிவுள்ள பொருளா இருக்கிற புருஷனால். இப்ப அவங்க புருஷன் என்பதை கடவுள்னு சொல்லலை, பொதுவாக புருஷன்றாங்களே தவிர அது கடவுளா நம்ம மாதிரி ஆன்மாவா அது விளக்கம் கிடையாது. புருஷன் ஒன்று தான் பலன்னு சொல்றாங்க. அந்த புருஷனால இயங்குவது சடப்பொருள்கள்ட்டாங்க. நம்முடைய கொள்கை சடப்பொருள்கள் எல்லாம் அறிவுள்ள பொருளால் இயங்கும், நாம் ஒத்துக்கிறோம். இந்த நாற்காலியை தூக்கி போடணும், நாம தான் எடுத்து போடணும். சடப்பொருளை இயக்கினாலும் அசைவிட்டால் நாம தான் செய்ய முடியும், அறிவுள்ளம் தான் செய்யணும். அதுபோல உலகம் பெரிய சடப்பொருள், அது இயங்குகிறது என்று சொன்னால் அதை விட பேராற்றலுடைய அறிவான ஒரு பொருள் இருக்கணும். நாம் என்ன சொல்லிட்டோம், பேரறிவா இருப்பதால அது பெருமான் சொல்லிட்டோம், இறைவன் சொல்லிட்டோம். அவங்க அப்படி சொல்லாம அது புருஷன்ட்டாங்க. சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, இதற்கும் அதற்கு சம்பந்தம் கிடையாது, தொடர்பு கிடையாது. இயக்குதுன்னு சொன்னீங்களா, அப்படின்னா தொடர்பு இருக்குதா என்றால் தொடர்புலாம் கிடையாது. காந்தத்திற்கு முன்னாலே ஊசி அசைவது போல ஒரு உதாரணம் சொல்லிட்டாங்க. புருடன் என்பது காந்தம் போல, மூலப்பகுதி இருக்கிற ஊசி போல. எனவே காந்தத்திற்கு முன்னால் ஊசி அசைவது போல புருடனுக்கு முன்னால் உலகம் அசைந்து கொண்டிருக்குதுன்ட்டான். எப்போ நிற்க போகுது, எப்போ போகுது அதெல்லாம் தெரியல, அசையுது இருக்குது, அவ்வளோதான். அதோட அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ மூலப்பகுதியை பற்றிய சாங்கியர் விளக்கம் மிக முக்கியமான. அவங்க சொல்கிற விளக்கம் சரியோ தவறோ, அவங்க சொல்கிற விளக்கம் நம்ம வைத்துக்கணும். அதனால தத்துவ உலகத்தில் பிரகிருதி என்ற சொல் மிக முக்கியமான சொல்லுது. பிரகிருதி மிக முக்கியமான சொல், அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த கருத்தை உடன்படலை. அவன் சொல்லுகின்ற மூலப்பகுதினா என்ன, அந்த கருத்தை நம்ம உடன்படலை. பிரகிருதி என்ற சொல்லை மட்டும் நாம் எடுத்துக்கிட்டோம். சொல்லை எடுத்துக்கொண்டு நாம் அதற்கு வேறு விளக்கம் தருகிறோம். இப்போ கடவுள் என்ற சொல்லுக்கு நாம் ஒரு புது விளக்கம் கொடுக்குறோம் இல்லையா, சொல்லு ஒன்றுதான். அவன் என்ன சொல்றான், ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மைட்டி, எல்லாம் வல்லவன், ஆல்மைட்டின்றான். ஆம்னி பொட்டன்ட்ன்றான், எல்லாம் ஆற்றல் மிக்கவன்றான். ஆம்னி பிரசன்ஸ், இதெல்லாம் அவன் சொல்றான். அப்புறம் காட் என்னன்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் எதுவும் அர்த்தமோ, நாம் கடவுள் என்று சொல்லிட்டு அந்த சொல்லுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் இல்லையா. அதே போல பிரகிருதி என்ற சொல்லை நாம் எடுத்துக்கிட்டு நாம் வேற ஒரு அர்த்தம் சொல்ல போறோம். இந்த அர்த்தம் கிடையாது. இவங்க சொல்றது மூலப்பகுதி தான் மூலம்ன்றாங்க, அதுதான் ஆதி, அதுதான் சிறந்த படைப்பு என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுகிறார்கள், இந்த பிரகிருதி என்பது அல்லது மூலப்பகுதி என்பது காரணப்பொருள். அதுதான் மூலப்பொருள், காரணப்பொருள். காரணப்பொருள் என்றால் காரணப்பொருளா என்ன அர்த்தம் என்றால் அது எந்த பொருளிலிருந்தும் தோன்றவில்லை, அதிலிருந்து பல பொருள் தோன்றலாம். எனவே பல காரிய பொருள் தோன்றுவதற்கு, மண் என்று சொன்னால் பல பானைகள் தோன்றுவதற்கு துணையாயிருப்பது போல மூலப்பகுதி என்பது காரணப்பொருள், அதிலிருந்து பல வகையான காரிய பொருள்கள் தோன்றலாம். அது எதிலிருந்தும் தோன்றவில்லை. இதெல்லாம் சைவ சித்தாந்தம் அல்ல,
மற்ற சமயத்தார் சொல்ற விஷயங்கள். அதை முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த 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 வரிகளை நான் எழுதியிருக்கேன். அதாவது நான் எழுதுல முதல் பக்கத்திலே சிவாகமங்கள் இதனை பிரகிருதி மாயை என கூறும். மற்றவங்கள்லாம் மூலப்பகுதி பிரகிருதி தான் சொல்றாங்க. நாம பிரகிருதி மாயை ஒரு சேர்த்துக்கோ, மாயைன்னு சொல்றோம். சிவாகமங்கள் இதனை பிரகிருதி மாயை என கூறும். பிற சமயங்கள் சாங்கியம் போன்றவை இது பிறவற்றுக்கு காரணமாவதல்லது காரியம் ஆகாது. இது பிறவற்றுக்கு காரணம், அது காரியம் அல்ல. மற்ற பொருள்களெல்லாம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கும். காரணமாவதல்லது காரியம் ஆகாது எனவும் உலகிற்கு இதுவே பரம முதல் காரணம் எனவும் கூறும். அது அவனுடைய கருத்து. உலகிற்கு இதுவே பரம முதற் காரணம், மூலப்பகுதி தான் பரம முதற் காரணம் என்று. இதை சொன்னவர்கள் சாங்கியர்கள், உடன்பட்டவர்கள் வைஷ்ணவர்கள். உடன்பட்டவர்கள் மூலப்பகுதி என்பது வாசுதேவனுடைய கூறு என்று வைஷ்ணவர்கள் அதை சொல்றாங்க. அது ஒத்துக்கிறாங்க, மூலப்பகுதியை ஒத்துக்கிறாங்க. அந்த கருத்தில் ஒத்துக்கிறாங்க. சரி, பிரகிருதி மாயை மூலப்பகுதி. பிரகிருதி மூலப்பகுதி என்றால் என்ன, பிற சமயங்கள் என்ன சொல்லுகின்றன என்று பார்க்கிறோம். இன்னும் மேல் விளக்கத்திற்கு வேண்டும் என்றால் நீங்க திருக்குறள்ல பரிமேலழகர் உரை, திருக்குறள் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஐந்தின் வகை தெரிவான் கண்ணே உலகு என்று ஒரு குறள் இருக்குது. அந்த குறளை நீங்க போய் பார்த்தீங்கன்னா சாங்கிய விளக்கம் இருக்கும். இப்ப நம்ம சொன்ன விளக்கம் எல்லாம் அங்க இருக்கும். சுவையொளி ஊர் ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கண்ணே உலகுன்னு வரும் குறள். இதுக்கு சாங்கிய விளக்கம் தான் கொடுத்திருப்பார் பரிமேலழகர். சாங்கிய விளக்கம் கொடுக்கிறார், அதை கொஞ்சம் படிச்சு பாருங்க. அப்ப மூலப்பகுதியை பற்றி சைவ சித்தாந்தத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட கருத்தை தான் சொல்லுகிறார்கள். இப்ப நாம வேற ஒண்ணு சொல்றோம். எடுத்த உடனே என்ன சொல்றோம், பிரகிருதி என்பது மாயைன்ட்டோம். முதல்ல மாயையினுடைய கூறுன்ட்டோம். மூன்று வகையான மாயை, ஒன்று சுத்த மாயை, இன்னொன்று அசுத்த மாயை, மூணாவது பிரகிருதி மாயைன்னு சொல்லிட்டோம். மூணு தான் சொல்றோம். அதான் இப்ப நம்ம நடத்துவோம். உலகம் மூன்று வகையாக நாம சொல்றோம், மூன்று உலகமா சொல்றோம். எதிர்கால சுத்த உலகம், கலப்பு உலகம், அசுத்த உலகம். சுத்த உலகம், கலப்பு உலகம், அசுத்த உலகம் என்று மூன்று நாம் அப்படி பிரிக்கிறோம். சுத்த உலகம் என்றால் இன்பமே இருப்பது. கலப்புலகம் என்றால் இன்பம் துன்பம் இருப்பது. அசுத்த உலகம் என்றால் துன்பமே இருப்பது.
சுத்த உலகம் இன்பமே இருப்பது, கலப்பு உலகம் இன்ப துன்பம் இருப்பது, அசுத்த உலகம் துன்பமே இருப்பது. இன்னும் கொஞ்சம் நுட்பமாக சொன்னால், சுத்த உலகம் என்றால் கண்மம் மாயை கிடையாது, வினை மாயை அங்கே கிடையாது. சுத்த உலகத்தில் வினை மாயை கிடையாது. இப்போ கிடையாதுன்னா முற்றிலும் கிடையாதுன்னு அல்ல, நம்ம மாதிரி கிடையாதுன்னு வைத்துக்கணும். அது உள்ளே போனால் சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் நுட்பத்துக்காக சொல்லி வைக்கிற, கண்மம் மாயை கிடையாது. கலப்பு உலகத்தில் மாயை மட்டும் கிடையாது. அசுத்த உலகத்தில் ஆணவம் கண்மம் மாயை மூன்றும் உண்டு. மூணும் இருக்கு. மூன்றையும் நம்ம வச்சுட்டு இருக்கோம். துன்பத்துக்கு ஏன் காரணம் தெரியலையா? நம்முடைய யான் எனது என்ற செருக்கு அறியாமை ஒரு காரணம், நாம் செய்கிற செயல்கள் ஒரு காரணம், மயக்குகின்ற பொருள்கள் ஒரு காரணம், எல்லாம் துன்பத்திற்கு காரணம். எனவே ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று இருப்பதாலே இது துன்ப உலகம். கொஞ்சம் மாயை நீங்கினாங்க, எனவே இன்ப துன்பமாக இருக்கிறாங்க. கண்மத்தை நீங்கினா இன்பமாக இருக்கிறாங்க என்று மூன்று வகையாக நாம் பிரிக்கிறோம். உயிர்கள் இப்படித்தான் இருக்கிறது. ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றும் இருந்தால் அது இந்த உலகத்துக்கு வரணும், இல்லை என்றால் கலப்பு உலகத்துக்கு போகணும், இல்லை என்றால் சுத்த உலகத்துக்கு போகணும் என்று நாம் சொல்கிறோம். அதை நான் எப்படி சொல்றேன்னு சொன்னால், எல்லாம் பிறவிதான். இப்போ ஒரு நாடகம் நடக்குதுன்னு சொன்னால், நாடகத்தை என்ன பண்ணுவாங்க, டிக்கெட் கொடுக்குறாங்க இல்லையா? டிக்கெட் கொடுக்குற பொழுது அதிகமான டிக்கெட் வாங்கலாம், முன்னும் உட்கார வைக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் 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 போக போக பின்னால் உட்கார வச்சிடுறாங்க. அதெல்லாம் விட ஒரு வேடிக்கைன்னு சொன்னால், டிக்கெட்டே வாங்காதவன் முன்ன உட்கார்ந்து விஐபின்னு போட்டு தனியாக ஒரு ரோல் போட்டு வச்சுருப்பாங்க, அதிகாரிகளுக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. அதுபோல் பெருமாள் என்ன பண்ணுறான், விஐபி மாதிரி அருளாளர்கள்லாம் அவங்களையும் கூப்பிட்றான், அவங்களும் பெரிய ஆட்களவங்கெல்லாம் அவங்களுக்கு கூப்பிட்றான். முன்வரிசையிலே சில பேர் உட்காருவது போல அது சுத்த உலகம். கொஞ்சம் நடுவரிசை என்றால் கலப்பு உலகம், பின்வரிசை என்றால் அசுத்த உலகம் என்று. ஆனால் எல்லாம் காட்சி நாடகம் பார்க்குறோம், பார்க்காம இல்லை, பிறவியில் இருந்து கொண்டு அனுபவிக்கிறோம். வித்தியாசமான காட்சி அனுபவங்கள்லாம் நமக்கு வரும் அல்லவா? அதுபோல் பெருமான் இப்படி மூன்றாக வைக்கிறான். உலகத்தை உயிர்களை மூன்றாக இருப்பதாலே உலகம் மூன்றாக வைக்கிறான். உயிர்கள் மூன்றாக யார்? விஞ்ஞானகலர், விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர். மூன்று வகையா நம்ம சொல்றோம். இங்கே கலை என்றால் மாயை அர்த்தம். கலையை உடையவர்கள் கலர், கலையை உடையவர்கள் கலர். அதனால அகலர், சகலர். அகலர் என்று சொன்னால் கலை இல்லாதவர்கள், மாயை இல்லாதவர்கள். சகலர் என்று சொன்னால் மாயை உடையவர்கள். கலர் என்றால் மாயையோடு இருக்கிறாங்க, மாயை உடையவர்கள். அகலர் என்று சொன்னால் மாயை இல்லாதவர்கள். கலை என்பது மாயை, அதனால கலையை உடையவர்கள் கலர், அகலர், சகலர். கலை இல்லை என்றால் அகலர், கலை இருந்தால் அந்த மாயை இருந்தால் சகலர். அதில் என்ன பண்ணாங்க? விஞ்ஞானகலர், விஞ்ஞானத்தினால் அகன்றவர்கள், அறிவினால் மெய்யறிவால் மாயை நீங்கியவர்கள். விஞ்ஞானத்தில் பிரளயத்தினாலே ஊழிக்காலத்திலே மாயை நீங்கியவர்கள், அவர்கள் பிரளயாகலர். அகலர் ரெண்டு பேரும் அகலர், இவங்க ரெண்டு பேரும் அகலர். விஞ்ஞான அகலர், பிரளய அகலர். பிரளய அகலர், விஞ்ஞான அகலர் என்று பிரிச்சுக்கணும். விஞ்ஞானத்தால் மெய்யறிவால் அவர்கள் மாயை நீங்கினார்கள், அவங்களாம் விஞ்ஞானகலர். ஊழிக்காலத்திலே மாயை நீங்கினார்கள், அவர்கள் பிரளயாகலர். ஆனால் ச கலர் என்றால் கலையோடு கூடியவர்கள். ச என்றால் கூடிய,
கலையோடு கூடியவர்கள். எனவே இந்த ரெண்டு பேரும் அகலர், இவங்க சகலர், கலையோடு கூடியவர்கள். அப்ப பெருமான் அந்தந்த உயிர்களை அதற்கு ஏற்றாற் போல அங்கே படைக்கிறார். இது உயிர்களை பற்றியது, உலகத்தை பற்றியது. இந்த உலகம் இது மாயால் தான் படைக்கப்படுது. சுத்த உலகமாக இருந்தாலும் சரி, கலப்புலகமாக இருந்தாலும் மாயால் வருது. அப்ப என்ன செய்துவிட்டோம் நம்ம, அதை எழுதியிருக்கிறேன். சுத்த உலகத்திற்கு சுத்த மாயை, கலப்புலகத்திற்கு கலப்பு மாயை, அசுத்த உலகத்திற்கு அசுத்த மாயை. அது அதற்கு அந்த காலம். அதான் மூன்றா பிரிக்கிறோம். சுத்த உலகம் தோன்றுவதற்கு சுத்த மாயை, கலப்பு உலகத்தை தோற்றுவிப்பதற்கு கலப்பு மாயை, பிரகிருதி மாயை என்பது அசுத்த உலகம், அது அசுத்த மாயை என்று மூன்றா சொல்றான். அந்த மூன்று தான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். மூன்று உலகத்திற்கு மூன்று மாயை. சுத்த மாயை சுத்த உலகத்திற்கு, அசுத்த மாயை அசுத்த உலகத்திற்கு, பிரகிருதி மாயை இந்த உலகத்திற்கு. இந்த மூன்றுக்கு மாயை தான் காரணம். ஆனால் அந்த வேறுபாடு சொல்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, சுத்த மாயையை நாம் மாயைன்னு சொல்ற வழக்கமே கிடையாது, எங்குமே கிடையாது. மாயை என்று சொன்னால் அசுத்த மாயை தான் குறிக்கும் எப்பவுமே. மாயைன்னு சொன்னால் எது போல என்றால், இப்ப பழம் என்று சொன்னால் வாழைப்பழத்தை தான் குறிக்கும், கோயில் என்று சொன்னால் சிதம்பரத்தை குறிக்கும் சொல்றோம் இல்லையா, அதே போல மாயைன்னு சொன்னா அசுத்த மாயை தான். சுத்த மாயை மாயைன்னு சொல்ற வழக்கம் கிடையாது. எப்படி சொல்லுவோம், முதல்ல இந்து சுத்த மாயை விந்து என்ற சொல்லால் குறிப்போம் நாம். இந்து என்ற சொல் நாதத்திலிருந்து விந்து ஒன்று வரும், அது வேற, அது வேறு, இதுவே. சுத்த மாயைக்கு விந்துன்னு பெயர். சுத்த மாயைக்கு விந்துன்னு சொல்லுவாங்க. சுத்தமாயை, ஊர்துவமாயை, மாமாயை, மகாமாயை, குண்டலினி, விந்து, இதெல்லாம் சுத்தமாய்க்கு வேறு வேறு பெயர்கள், வேறு வேறு பெயர்கள். அதில் விந்து மட்டும் நான் சொல்றேன். இந்த விந்து சுத்தமாயிலிருந்து வருவதாலே, விந்துலிருந்து வருவதாலே பைந்தவம் எழுதியிருப்பேன். பைந்தவம் என்றது சுத்தமாயா காரியங்களுக்கெல்லாம் வைந்தவம் என்று பெயர். பெயர் வைந்தவம், வைந்தவம் என்று பெயர். அசுத்த மாயை நாம் மாயைன்னு தான் சொல்றோம். எனவே அதை மாயேயம், அசுத்த மாய காரியங்களை மாயேயம் அப்படின்னு. பிரகிருதி மாயை இருக்கு இல்லையா, பிரகிருதி மாயை அதனுடைய காரியத்தை பிராகிருதம் அப்படின்னு சொல்லும். பிராகிருதம் அப்படின்னு சொல்லும். பிராகிருதம் இது அந்த மாய காரியங்களுக்குள்ள பெயர்கள் தான். இப்போ நான் ஒரு கேள்வி உங்களை கேட்குறேன். நேற்று அசுத்த மாயை பற்றி சொன்னோம். காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், அது அசுத்த மாயை தானே. இப்போ காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் எல்லாம் மாயேயம், அது மாயேயம். ஏன்னா அசுத்த மாயில் இருக்குது. அந்த நாதம், பிந்து, சிவம், சக்தின்னு சொல்லணும் இல்லையா, அதெல்லாம் சுத்தமாயா காரியங்கள். எனவே அது வைந்தவம். அப்ப சிவதத்துவம் எல்லாம் வைந்தவம். அசுத்த மாயில காலம், நீதி, கலையெல்லாம் மாயேயம். இதெல்லாம் நமக்கு உதவுகிறது. பெருமான் கொடுத்த கருள் நேற்று சொல்லணும். சிவதத்துவம் 5 சொல்லணும். நாதம், பிந்து, அல்ல சிவம், சக்தி, சதாசிவம், மகேஸ்வரம்,
சுத்த வித்தை என்று 5ஆக நமக்கு கொடுக்கிறான் பெருமான். படைத்தல், காத்தல், அழித்தல் 5 தொழில் சொல்லை கொடுக்கிறான். இதெல்லாம் வைந்தவம், அது ஒரு கருவி நமக்கு. அசுத்தமாய்க்குன்னா காலம் நியதி, நமக்குள்ள வினையை வரையறை செய்கிறான், செயல்படுத்துகிறான், அறிவை தருகிறான், விருப்பத்தை தருகிறான். அதெல்லாம் மாயேயம். அதுவரை நேற்று பார்த்தோம். சிவதத்துவம் 5, அசுத்த தத்துவமாக இருக்கிற மாயில 7, வித்யா தத்துவம் 7, 7 12. 12 கருவிகளை கொண்டால் அது புருடன். உயிர் தான். உயிர்னு சொல்லாம அந்த கருவிகள் சேர்ந்தால் புருடன். அதுக்கு உதாரணம் நம்ம சொல்ற பொழுது ஒரு ஆண்மகன் தான் மணவரைக்கு போற பொழுது எல்லா விதமான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு மாலையெல்லாம் போட்டு போறான் இல்லையா? இப்போ மணமகன் தானே போறான். இப்போ அவன் மணமகன் மாப்பிள்ளைன்னு சொல்றோம் இல்லையா? அன்னைக்கு பூரா மாப்பிள்ளை எங்க மாப்பிள்ளைன்னு தான் கேட்பாங்க இல்லையா? அது போல அங்கே புருடனாக இருக்கிறான். உயிர் எல்லாவற்றையும் பின்னால் அனுபவிக்க போகுது. இனி வருகின்ற மாயா காரியங்கள் அனுபவிக்க போகுது. அதற்காக அனுபவிக்கின்ற தகுதி உடையதாலே அது புருடன். புருடன் என்ற சொல்லுக்கே என்ன அர்த்தம் என்றால், போக நுகர்ச்சி தகுதி, போகத்தை அனுபவிப்பதற்கு அவனுக்கு தகுதி. அதாவது நேற்று சொன்னேன், திருமணம் என்று சொன்னால் பருவமடைந்த பெண்ணுக்கும் பருவமடைந்த ஆணுக்கும் தானே, அதான தகுதி. அதுபோல் புருடன் என்று சொன்னால் சிவதத்துவமாக இருக்கின்ற 5 சக்தி, சிவம், சதாசிவம் என்ற 5ம், வித்யா தத்துவமாக இருக்கின்ற 7 காலம் நியதி கலை வித்தையாராகின்ற 7ம் சேர்ந்து 12 தத்துவங்களோடு இருந்தால் அது புருடன். இன்னும் மாயை விட்டுட்டீங்களே. அதைப்பா மாயை ஒன்று சொல்றேன், அதை விட்டுட்டீங்களே. மாயை ஒன்று இருக்குல்லையே, அதுதான் 7. 5 1 6 தானே ஆச்சு. புருடன் மாயை ஏன் சொல்லுகிறோம் என்பது ஒரு தனி கேள்வி. அது இந்த புருடனை தத்துவம் கிடையாது, அது உயிரினுடைய வேறு தகுதி. அதுக்காக அங்கே புருஷன் நம்ம சொல்றோம். உயிர் கருவிகளால் சேர்ந்திருக்கு இல்லையா? எனவே அதை தனியாக சொல்லக்கூடாது, உயிருக்கு ஒரு பெயர் சொல்லணும். எனவே சேர்க்கிறோம். தத்துவம் கிடையாது, தனியாக சொல்ற கிடையாது. புருடன் என்பது தத்துவம் தான், தனியாக புருட தத்துவம் தனியாக கிடையாது. புருடனுக்கு தத்துவங்கள் எல்லாம் புருடனுக்கு உயிருக்கு உதவுகின்ற கருவி. இது அப்படி அல்ல, எல்லா கருவிகளும் சேர்ந்த நிலைதான் புருஷன். தனியாக ஒரு கருவி கிடையாது, எல்லா கருவிகளையும் சேர்ந்து இப்பொழுது புருடனாக இருக்குது. அதாவது இப்போ சொன்ன மாப்பிள்ளை சொன்ன இல்லையா? மாப்பிள்ளைன்னா யாரு? பொண்ணு பிள்ளை அப்பா அம்மா அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிள்ளை தான் அவன். இப்போ வேணும் மாப்பிள்ளை. அவர் மாப்பிள்ளை வேறு, பொண்ணு பிள்ளை வேறு கிடையாது இல்லையா? அது மாதிரி உயிர் வேறு, புருஷன் வேறு அல்ல. புருஷன் எல்லா கருவிகளையும் சேர்த்து கொண்டு இருப்பதால் அது புருடன். போகத்திற்கு தயாராக இருக்கிறான் என்பதால் அது தனியாக சொல்கிறோம், வித்தியாசத்தில் சொல்கிறோம். ஆனால் அவருக்கு 5 தான். கலை, காலம், ஏதி, கலை வித்தியாராகன்னா 5 தான். அப்புறம் மாயன்னு ஒன்று சொல்கிற பாருங்க, அது இந்த உண்மைகளுக்கு சொல்லியிருப்பாங்க. காலம், நியதி, கலை, சேர்ந்தால் புருடன். அது இல்லாமல் மாயன்னு ஒன்று சொல்லியிருப்பான். அது ஏன் மாயை சொல்றாங்க சொல்லுங்க. 5 இருக்கு இல்லையா? 1 2 3 4 5 இதோட சேர்த்துங்க, இதோட சேர்த்து 7 வச்சுங்க. 7 வைத்துக்கிட்டு இப்போ ஏன்னு சொன்ன புருஷன் ஏன் சொல்றேன்னா, அது உயிர் அல்ல. உயிர் போகத்தை பெறுவதற்காக இருக்கிற தகுதி. ஒரு ஆண்மகன் தான், ஆனால் இப்பொழுது மணவரையில் இருக்கின்ற மணமகன். அப்போ அவருடைய தகுதி வேறு. அதுபோல் உலகத்தை அனுபவிப்பதற்கு ஒரு தகுதி வேண்டுவதற்காக இந்த கருவிகளை தர்றான். புருஷன் என்பது இந்த 5 கருவிகளையும் பெற்றிருக்கின்ற ஒரு உயிர். அதனால தெரியாக்க எண்ண வேண்டியதா இருக்கு.
வித்யா தத்துவம் ஏன்னு சொல்கிறோன்னா அப்போ தான் அதுக்கு அறிவு வருகின்றது. வித்யன்னா அறிவுன்னு அர்த்தம். அறிவு வருகின்றது. அந்த அறிவு வருவதாலும் போகத்தை அனுபவிக்கப் போவதாலும் அதை புருடன் என்ற ஒரு நிலை தனியாக சொல்கிறோம். மாயை ஏன் சொல்கிறோம் என்றால், இந்த மாயை என்பது அங்கிருந்து இங்கிட்ட வரும், தொடர்ந்து வரும். இந்த மாயை தான் முதல்ல சுத்த மாயாச்சு, அப்புறம் அசுத்த மாய்க்கு வந்தது. இது மூல காரணம். மாயை என்பது மூல காரணம். அது பக்குவப்பட முதல்ல பக்குவப்பட்டால் சுத்த மாயை. நேற்று ஏதோ உதாரணம் சொன்னேன். கொஞ்சவன் மண்ணை எல்லாம் கலந்து வைக்க மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வைக்கிறான். அதுபோல சுத்த மாயைக்கு என்று கொஞ்சம் கலந்து வச்சான், அப்புறம் கொஞ்சம் கலந்து அசுத்த மாயை வச்சாச்சு. இப்போ அடுத்து பிரகிருதி மாயை இருக்கு இல்லையா, அந்த பிரகிருதி மாயைக்கு உதவுகின்ற மாயை பக்குவப்பட்ட மாயை. மாயை பக்குவப்பட்டு பிரகிருதிக்கு உதவ போகிறது. எது போல என்றால், பானை செய்வதற்கு குடைத்து வைக்கப்பட்ட மண்ணிலே மீதி போல, மீதி இருக்கிற மண்ணில் வரப்போகுது. இந்த 7 பானை செய்துட்டான், இனிமேல் 24 பானை செய்ய போறான் பெருமான். அதுக்காக உள்ள மாயை. இந்த மாயை என்பதுதான் நமக்கு பிரகிருதி மாயா வரப்போம். இந்த மாயை பிரகிருதி மாயா வரப்போம். அங்கதான் நம்ம கணக்கு சொல்ல போறோம். நேற்று அதில் தான் நிறுத்தணும். நாம் புருஷன் என்று சொல்லி காலம் மீறி கலைவித்தை யாராக வென்றதெல்லாம் அனுபவிக்கின்ற ஒரு புருடன் இப்பொழுது உலகத்தை நோக்கி வருகிறான். நீங்கள் ஒரு கார் கம்பெனிக்கு போனீங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் எத்தனையோ கார் தயாரிக்கிறாங்க. இப்போ இங்கே கூட தயாரிக்கிறான் இல்லையா, என்ன பண்ணுவாங்க, வரிசையாக உட்காந்துக்குவாங்க. ஆரம்பத்தில் ஒன்றும் இருக்காது, ஏதோ ஒரு அடிப்படையாக என்ன சொல்கிறான் இல்லையா, மேலே கீழே போடுறாங்க, அதுதான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வர 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 சக்கரம் வைப்பான், கதவு வைப்பான், மேலே வைப்பான், கூரை வைப்பான், லைட் வைப்பான், எல்லாம் வந்து கடைசி கவுண்டரில் வெளியே வர்ற பொழுது காராக வெளியே வருது இல்லையா. ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற ஒன்று அது காராக உருவாகுது இல்லையா. அதே போல் பெருமா என்ன பண்ணுறான், உயிர் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, அறியாமையில் கிடக்குது. அதை எழுப்பினான். எழுப்பி கொஞ்சம் லைட் போடுற மாதிரி என்ன பண்ணான், நெட்டு போட்டு கழட்டுறான். அந்த மாதிரி என்ன பண்ணான், கலை வித்தை அராகம் ஓசை, முதல்ல சிவதத்துவ ஓசை, ஞானம் கிரியை, அறிவையும் செயலையும் செயற்படுத்தி விருப்பத்தை உண்டாக்கி இப்போ புருஷனாக ஆக்கியாச்சு. இனி போப்பா, இனி வா, எங்கே போகிற, பிறப்புக்கு வரணும். பிறவிக்கு வர வேண்டும் என்றால் உலகப் பொருள்களை நீ அனுபவிக்கணும். உலகப் பொருள்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் உலகப் பொருள் எப்படி இருக்குது என்றால், தனு கரண புவன போகம் சொன்ன இல்லையா, இந்த உலகம் எப்படி இருக்குது, என்னென்ன பொருளாக இருக்குது என்றால் எத்தனையோ பொருள்கள், எத்தனையோ அனுபவிப்பதற்குள்ள பொருள்கள். எத்தனை பொருள்கள் இருந்தாலும் அந்த பொருள்கள் எல்லாம் 3 குணம் உடையவை. எத்தனையோ இருக்கலாம், அவையெல்லாம் சாத்விக ராஜச தாமச குணம் உடையவை. அதுதான் உலகத்திலே படைத்த எத்தனை பொருளாக இருந்தாலும் சரி, இந்த 3ல் அடைக்கிடலாம். ஒன்று சாத்விகத்தில் அடக்கலாம், ஒன்று ராஜசத்தில் அடக்கலாம், தாமசத்தில் அடக்கலாம். அப்போ இந்த உயிர் பொருள்களை அனுபவிக்க போகுது. என்ன பொருள்களை, சாத்விக ராஜச தாமச குணம் உடைய பொருள்களை அனுபவிக்க போகுது. அப்போ அனுபவிக்க வேண்டும் என்றால் அதே குணம் அதுக்கு வரணும் இல்லையா, இருந்தால்தான் முடியும். சாத்விக ராஜச தாமச குணங்களுடைய அறிமுகம் இல்லாமல் அந்த பொருள்களை அனுபவிக்க முடியாது. அடிப்படையாக அந்த படைப்புடைய ரகசியம். பெருமான் இந்த பொருள்களை எல்லாம் படைத்து அந்த பொருள்களை அறிவதற்கு உணர்வதற்கு அந்த குணங்களை தந்திருக்கிறான். குணம் இல்லாமல் எந்த பொருள்களும் கிடையாது. எனவே உயிர்களும் அந்த குணவயப்படுகின்றது, குணவயப்படுது. அந்த குணவயப்படுவது எப்படின்னா இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இது ஒரு முதல்ல எல்லாத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அறிவிலே வித்தியாசம் உண்டு, அனுபவத்தில் வித்தியாசம் உண்டே தவிர எல்லாம் இதே ப்ரொசீஜர் தான், இதே ப்ரொசீஜர் தான், வேற கிடையாது. என்ன இப்ப நான் சொல்றேன் இல்லையா, பாசம் உறவு எல்லாம் இருக்குது. நமக்கு இருப்பது போல மற்ற விலங்குகள்லாம் இல்லை இல்லையா. கொஞ்ச நேரம் இருக்கும், கன்று குட்டி போட்டுச்சுன்னா பசு வந்து இடையினே கிட்ட விடாது, அப்படி உருணும். அது கொஞ்ச நாள் தான், ஒரு 6 மாதம் ஆச்சுன்னா அனுபவம் மறந்து போச்சு. அதை நம்முடைய திருக்குறள் முழுசாக தான் சொல்லுவார். எங்கேயாவது ஒரு பசுமாடு எங்கள் ஆத்தா போகிறான்னு சொல்லுதா, எங்கள் தாத்தா போகிறான்னு சொல்லுதான்னு, அதெல்லாம் கிடையாது. தாத்தா பாட்டி வீடு அதோட முடிஞ்சு போச்சது, எந்த உறவும் கிடையாது என்றால் அதனுடைய பாச லெவல் கொஞ்சம் தான். அது மாதிரி எல்லாவற்றையும் அப்படி வைத்திருக்கலாம் பெருமான். எல்லாவற்றையும் நிறைவாக வைத்திருப்பது மனுஷனுக்கு தான் வைத்திருக்கிறான். பார்க்க தாத்தா பாட்டி, அப்புறம் 3 தலைமுறை,
மூணா மூவேழு சுற்றமும் முரநூறு நரகனை ஆழாமே காப்பான்னு பாட வேண்டியது இதெல்லாம் நமக்கு சொல்றாங்க இல்லையா. சரி, இப்போ 12 தத்துவங்களை பெற்ற அந்த உயிர் புருஷன் என்ற தகுதியோடு இப்ப பிறக்க போகுது. இப்படின்னு சொன்ன இப்ப சுத்தமாயை கடந்தாச்சு, அசுத்தமாயை கடந்தாச்சு. எதிர்கொள்வது அடுத்த தடை எது, அடுத்த கதவு எது என்றால் பிரகிருதி. மூலப்பகுதியை வைத்துக் கொண்டு புரியறதுக்காக நாம் அது சொல்றது கிடையாது, இருந்தாலும் சொல்ற முறை உண்டு. பிரகிருதி மாயை. இந்த மூலப்பகுதி என்றால் என்ன நாம சொல்ற விளக்கம், மற்றெல்லாம் விட்டுருங்க. சைவ சித்தாந்தம் சொல்கின்ற விளக்கம் என்ன என்றால், இந்த பிரகிருதி என்றது இருக்கு இல்லையா, இது இரண்டு வகையா இருக்குது. ஒன்று அவ்வியக்தம் என்றும் வியக்தம் என்றும் ரெண்டா இருக்கு. அவ்வியக்தம் என்றால் வெளிப்படாதது, வியக்தம் என்றால் வெளிப்படுவது. அவ்வியக்தம் என்றால் வெளிப்படாதது, வியக்தம் என்றால் வெளிப்படுவது. எது வெளிப்படுவது, எது வெளிப்படாதது, அதை கேட்கணும் இல்லையா. இந்த பிரகிருதி மாயை என்பது நம்முடைய கொள்கை, சித்தாந்த கொள்கை. மூன்று குணம், முக்குணம் தான் பிரகிருதி. மூன்று குணம் என்று சொல்லுகின்ற சாத்வீக, ராஜச, தாமச குணம்தான் பிரகிருதி. அவங்க சொல்றதெல்லாம் இல்லை, காரணம் காரியம் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் மறந்துடுங்க. அவங்க சொல்றது சைவ சித்தாந்தம் சொல்ற பொழுது பிரகிருதி மாயை என்பது குணம். அது மூன்று குணம், சாத்வீக, ராஜச, தாமச குணம். இந்த மூன்று குணம் அடங்கி இருந்தால், வெளிப்படாமல் அடங்கி இருந்தால் அது மூலப்பகுதி, அதுக்கு பெயர் மூலப்பகுதி. வெளிப்படுகிற பொழுது மூன்று குணமும் சமமாக வெளிப்படும். வெளியில முதல்ல வந்தால், முதலாவதாக காரியப்பட்டு வெளிப்படுகிற பொழுது சாத்வீக, ராஜச, தாமச குணம் எது என்று சரியாக வரும் உங்க தலையா அடிப்படையாக. இப்போ எது போல என்றால், முடியை இறக்கிட்டோம், முடி முளைக்கிற பொழுது சரியாக தான் முளைக்குது, எல்லாம் கரெக்டாக சரியா. அப்புறம் தான் வளர்ச்சி இங்கே வளர்றது கொஞ்சம் குறைவாகும். அதுபோல முதல்ல தோன்றுகிற பொழுது மூன்றும் சரியாக தோன்றும், சமமாக தோன்றும். அப்போ இரண்டு நிலை அதற்கு. மூன்று குணங்கள் அடங்கிய நிலை, வெளிப்படாமல் அடங்கிய நிலை மூலப்பகுதி. மூன்று குணமும் சமமாக வெளிப்பட்டால் அதை பிரகிருதி என்று சொல்றது கிடையாது, சித்தம் சொல்லுவோம். அவ்வியக்தம் என்றால் அது மூலப்பகுதி, வெளிப்படவில்லை என்றால் அது மூலப்பகுதி. சமமாக வெளிப்பட்டால் அது சித்தம், சமமாக வெளிப்பட்டால் அது சித்தம். இந்த சித்தத்தை தான் குணதத்துவம் என்று சொல்ல வழக்கம் உண்டு. குணசரீரம் என்று சொல்லுவாங்க, உடம்பா சொல்ற. அது ஒரு தத்துவம். சித்தத்தை ஒரு தத்துவமாக சொல்றோம், கருவியாக சொல்றோம். உயிருக்கு ஒரு கருவி, அது ஒரு உடம்பு. குணதத்துவம் ஒரு உடம்பாக சொல்றோம். இப்ப என்ன வச்சு, புருடனாக இருக்கின்றவன் பிறக்கிறதுக்கு முன்னால மூன்று குணங்களை சம்பந்தப்படும்.
அப்போ இந்த தத்துவத்தை வாங்கிக்கிறான். பிரகிருதி என்ற அந்த அவ்வியக்தம் கிடையாது, வியக்தமாக இருக்கிற சித்தம். சித்தம் என்பது முதல்ல வருது நமக்கு, அதுதான் சித்தம் வருது, சித்தத்தோடு சேர்க்கிறான். அப்போ எப்படி காலம் நியதி கலை வித்தையராகும் ப்ளஸ் சித்தம் என்று வரும். இப்போ அதுதான் அங்கே அந்த பாட்டில் சொல்கிறார் விஷயத்தை. சொல்கிறேன். இப்போ இது காரணம், இங்கே காரணம், மூலப்பகுதி என்பது காரணம். இப்போ அதிலிருந்து காரியம் வரப்போகுது. அந்த மூலப்பகுதி எங்க இருந்து வந்தது என்றால் அசுத்தமாயிருந்து வந்தது. அது அது காரணம், இது காரியம் காரணமாகும். அடுத்து நமக்கு அதுதான் நம்ம இதை சொல்றோம். என்ன பண்ணுங்க, ஞாபகம் வச்சுங்க, மாயை சுத்தமாயை, அதுலேருந்து அசுத்தமாயை, அது பிரகிருதி மாயை. அதில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இப்போ கலை வித்தை யாராக இருக்கு, இது முதல்ல தெரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இங்கே பார்க்க இல்லையா, காலம் நியதி கலை, கலை சொன்ன இல்லையா, இங்கிருந்து வித்தை, இங்கிருந்து அரா, கலையிலிருந்து வித்தை, வித்தையிலிருந்து அராகம். நான் முதல்ல சொல்லலை, இப்போ அதை சொல்றேன் உங்களுக்கு. கலையிலிருந்தா, கலை என்பதுன்னா வித்தை, வித்தையிலிருந்து அராகம். இந்த இந்த அசுத்தமாயிருந்து வரல, அசுத்தமாயிருந்து காலம் இது வந்து கலை வந்து, கலையிலிருந்தா நமக்கு மாயை வித்தை அராகம் அங்கிருந்தா வரும். தனியா மறுபடியும் அசுத்தமாய்களை போவார். இது மாறி போச்சு. அசுத்தமாயை வந்து காரியப்பட்டாச்சு. இல்ல கலை, கலையிலிருந்து, அது கலையிலிருந்து, அதுதான் சொல்றேன் போல. இப்ப இங்க வந்ததுனால இந்த பிரகிருதி மாயை இருக்கு இல்லையா, இந்த பிரகிருதி மாயை என்பது இந்த கலை, கலை என்ற மாயை, அதுவும் மாயை தானே, அதிலிருந்து வர்றது பிரகிருதி மாயை. கலையிலிருந்து மாயை தோன்றுது, பிரகிருதி மாயை தோன்றுது. வித்தையராகம் தோன்றுது, அது அது அசுத்த மாயில் இருக்குது. பிரகிருதி மாயைக்கு வர்றபொழுது கலையிலிருந்து இப்பொழுது பிரகிருதி மாயை தோன்றியாச்சு. இந்த பிரகிருதி மாயை தான் இப்போ ரெண்டா சொன்னேன், அவ்வியக்தம் என்றும் வியக்தம் என்றும் ரெண்டா சொன்னேன். அந்த அவ்வியக்தம் வியக்தம் வர்றபொழுது அப்போ வெளிப்படுத்துற முதல்ல இது வெளிப்பட்டது சித்தம் தானே, ஃபர்ஸ்ட் சித்தம். இது பிரகிருதி மாயை விட்டுருங்க, அது மூன்று கூட சமமா இருக்கு, உள்ள இருக்கு, அடங்கி இருக்கு, அது வேண்டாம். அது காரண நிலை, அது நமக்கு உதவாது. காரியப்படுகிற பொழுதுதான் எல்லாம் நமக்கு உதவும், அது ஒரு விஷயம். ஏன்னா இப்ப நான் சொல்றப்ப நீ பார்க்கலாம், மாயை விட்டுருங்க, சுத்த மாயன்னு சொன்னவன் இதிலிருந்து தோன்றுவது சிவம், சக்தி, சராசிவம், மகேஸ்வரம், சுத்த விதைன்னு சொன்னோம். சிவதத்துவம் 5 தான் சொன்னோம். சுத்தமாயை கணக்கு பண்ணல பாருங்க, சுத்தமாயை கணக்கு பண்ணல. ஏன்னா அது காரணம், காரணமா இருப்பது நமக்கு பயன்படாது, கருவியா வரல, எனவே அதை விட்டுருவாங்க. அதே மாதிரிதான் அசுத்தமாயை. அசுத்தமாய காலம் நியதி கலை வித்தை அராகம் புருஷன் மாயன்னு சொல்லுமே தவிர அசுத்த மாயை சேர்த்து 8ஆ சொல்றது கிடையாது, அங்க விட்டுருவோம். அதே மாதிரி பிரகிருதி மாயை என்று சொன்னால் பிரகிருதி மாயில அந்த சித்தம் போல அதான் கணக்கு பண்ண போறோமே தவிர பிரகிருதி மாயை நான் விட்டு சொல்றது கிடையாது. அந்த பிரகிருதி மாயை விட்டாதான் நமக்கு 24 என்று வரும். அதான் இப்ப சொல்லிருந்த கணக்கு, அதான் இன்னைக்கு சொல்லி முடிக்க போறேன். பிரகிருதி மாயை, அதிலிருந்து வருவது சித்தம். இது எங்க வருதுன்னா கலையிலிருந்து வருது, கலையிலிருந்து தோற்றுது. இப்ப இங்க பாருங்க, சித்தம் இதுதான் நமக்கு 3 குணம் சமம், முக்குணம் சமம். முக்குணம் சமம் என்பது ஒரு பெரிய நிலை.
இதிலிருந்து என்ன தோன்றுகிறது என்றால் சித்தத்திலிருந்து புத்தி தோன்றும். புத்தியிலிருந்து அகங்காரம், சித்தத்திலிருந்து புத்தி சொல்லிட்டேன், புத்தியிலிருந்து அகங்காரம் சொல்லிட்டேன். தோன்றும்னு சொன்னே தவிர எப்படி தோன்றும் நான் சொல்லலை. இந்த சித்தம் 3 குணம் தானே, சமம் தானே. சாத்விக ராஜச தாமசம் சமமா இருக்குது. அதுல சாத்வீக குணம் மிகுந்தால், சாத்வீக குணம் மிகுந்தால் புத்தி, சாத்வீக குணம் மிகுந்தால் அது புத்தி. எப்பொழுதுமே 3 குணங்களுக்கு என்ன இயல்பு என்றால், ஒரு குணம் மேலோங்கி இருந்தால் மற்ற 2 குணம் கீழே இருக்கும், அடங்கி இருக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் வெளிப்படலாம். அதனால தான் அமைதியாக இருப்பான், திடீர்னு கோவப்படுறான். அவருக்கு நான் இவ்வளோ கோவம் வருது, இப்போதான் பார்க்குறேன் அப்படின்னு இல்லையா, ஏன்னா அது அடங்கி இருக்குது, திடீர் வரும். எனவே சாத்வீகம் என்பது மற்ற 2 குணங்களுடைய சார்போடு தான் இருக்குது. வெளியில திடீர்னு மாறலாம். சாத்வீகம் மாறினால் ராஜசம் வரலாம் அல்லது தாமசம் வரலாம். இப்போ படிச்சுட்டே இருக்கும்போது ஏன் தூக்கம் வருது? கிளாஸில் சாத்வீகமாக இருக்கிறீங்க, சாத்வீகம் கொஞ்சம் குறைஞ்ச உடனே தாமசம் வந்துடுது, தூங்கிடுறீங்க. நீ மாற்ற முடியாது, குணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். எனவேதான் குணவசம் என்றால் மாறக்கூடியது. அதனால சித்தத்தில் 3 குணம் சமமாக இருக்கிற பொழுது சாத்வீக குணம் மிகுந்தால் புத்தி, ராஜச குணம் மிகுந்தால் அகங்காரம். ராஜச குணம் மிகுந்தால் அகங்காரம். இப்ப என்ன நினைச்சு தெரிஞ்சுக்கணும், நீங்க புத்தி என்பதற்கு நீங்க என்ன விளக்கம் கொடுப்பீங்க என்றால், சித்தம் என்ற 3 குணங்கள் சமமாக இருக்கின்றதிலிருந்து சாத்வீக குணம் மேலோங்கினால் வருவது புத்தி. அதான் விளக்கம். இன்னொன்று சேர்த்து சொல்லணும், சாத்வீக குணம் மேலோங்கி மற்ற 2 குணங்களும் கீழ்பட்டு இருக்கின்ற குணம், அதுதான் புத்தி. எப்போ வேண்டுமானாலும் வரலாம். அப்போ புத்தியில் ராஜசமும் கலந்திருக்கிறது, தாமசமும் கலந்திருக்குது. எது வெளிப்படுது? சாத்வீகம் வெளிப்படும். சாத்வீகம் வெளிப்பட்டால் அது புத்தி. அப்போ புத்தியில் என்னென்ன கூட இருக்குது என்றால் ராஜசமும் தாமசம் இருக்கிறது புத்தியில். அதனால தான் புத்தி கெட்டு போச்சுடா அவனுக்கு ஏன் சொல்கிறோம் இல்லையா? புத்தி எப்படி கெடும்? சாத்வீகமாக தான் கெடாது, கூட 2 இருக்கு இல்லையா? எனவே தாமசமோ ராஜசமோ கலந்தால் புத்தி கெட்டு போகும், தவறான ஒன்றை சரியாக நிச்சயிக்கும். இதெல்லாம் நம்முடைய வினை காரணமாக அந்த குணத்தை கொடுத்துருக்கான் பெருமான். அதே தான் அகங்காரம். அகங்காரத்தில் ராஜசம் மிகுந்தா இருக்குது, ஆனால் அதே சமயத்தில் தாமசமும் இருக்கிறது, சாத்வீகம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, கட்டாயம் செய்ய வேண்டும் நினைப்பான் சில பேர். இன்னைக்கு போய் முடிச்சிடணும்பான்மா, நாளைக்கு வச்சுக்கலாம் நான் உட்கார்றா அப்படிமா. அப்போ அது அகங்காரம் என்ன பண்ணுது? தாமசம். முயற்சி பண்ணும் எழுச்சி, ஆனால் சில சமயங்களில் சரி நாளைக்கு பார்த்துட்டா போகுது என்று நாளைக்கு என்ன வச்சிடும் இல்லையா? அதான் இன்னைக்கு சொல்கிறாங்க, நாளைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை இன்னைக்கே ராத்திரி சீட்டு போட்டுருங்க, எழுதிடுங்க. காலையில் 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ள யாரை பார்க்கணும், என்ன வேலை, மணிக்கணக்காக போட்டு இல்லை நாளைக்குள்ளே என்னென்ன வேலை பார்க்கணும்னு சொல்லி சரியாக முடிச்சு டிக் பண்ணிட்டே வாங்க. கோயிலுக்கு கூட போவீங்க, அது கூட பண்ணுங்க. உங்களுடைய படிகள் என்னென்ன செய்ய போறீங்கன்றது பட்டியலிட்டு டிக் பண்ணுங்க. கடைக்கு போகிற பொழுது பட்டியல் போட்டு வாங்குறோம் இல்லையா, மறந்துடாம அதே மாதிரி வாங்க, அதே மாதிரி செய்யுங்க. ஆனால் செய்து பார்க்க தெரியும் நமக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அதை என்ன பண்ணுவோம், 2 கொண்டு விட்டுவிடும், நாளைக்கு பார்த்துக்கலாம் என்றால் அது அகங்காரத்தில் தாமச குணம் கலந்திருப்பதாலே. மணி 8 ஆச்சா, பரவாயில்லப்பா இன்னும் 2 மணி நேரம் இருக்குப்பா முடிச்சிடும்பா என்று போகிறோம் இல்லையா, அது அகங்காரத்தில் எழுச்சி. அது கொஞ்சம் எழுச்சி தடைப்பட்டால் உங்களுக்கு தாமசம். எனவே அந்த அகங்காரத்தில் தாமசமும் கலந்திருக்கிறது, சாத்வீகமும் கலந்திருக்கிறது, ராஜசம் மேலோங்கிருக்கு. அப்போ சித்தம் சமமாக இருப்பது புத்தி சாத்வீகம், அகங்காரம் ராஜசம். இதெல்லாம் இல்லையா? இனி அடுத்த செய்தி இந்த அகங்காரம்.
அகங்காரம் மூன்று வழியா பிரியும், மூன்றா பிரியும். இங்கே என்ன பண்ணுங்க, தைதசம் என்பது சாத்வீகம், தைகாரி என்பது ராஜசம், பூதாரி என்பது தாமசம். சித்தத்திலிருந்து பிறப்பதால எல்லாம் குணவயப்பட்டு இருக்கும். சித்தத்திலிருந்து புத்தி பிறக்கிறது, அகங்காரம் பிறக்கிறது, அகங்காரத்திலிருந்தெல்லாம் பிறப்பதால எல்லாம் குணவயப்பட்டிருக்கும். இப்போ அகங்காரம் மூணா பிரிஞ்சு போச்சு. மூணா பிரிஞ்சு சாத்வீக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் என்று மூன்றா பிரியுது. மூன்றா பிரிவதாலே இந்த சாத்வீக அகங்காரம் இருக்கு இல்லையா, இங்கேதான் மனம் ஞானேந்திரியம், ராஜசம் இது கர்மேந்திரியம், தாமதம் தன்மாத்திரை, அங்கிருந்து மகாபூதம். ஞானேந்திரியம் என்றால் அறிகின்ற கருவி, அறிகருவி, மெய்வாய் கண்மூக்கு செவி. இங்க மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற ஞானேந்திரியம். கர்மேந்திரியம் என்றால் கைகால்னு சொல்லலாம், அப்படி சொல்ற வழக்கம் கிடையாது. கர்மேந்திரியத்தை வாக்கு, பாதம், பாணி, வாயு, உபத்தம். கர்மேந்திரியத்தை சொல்ற பொழுது வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபத்தம் சொல்லுவோம். வாக்கு என்றால் பேசுறது, பேசுதல், அது ஒரு தொழில். பாதம் என்றால் நடத்தல், அது ஒரு தொழில். பாணி என்றால் கை, கொடுத்தல் வாங்கல், கொடுக்கல் வாங்கல், கொடுக்கல் வாங்கல். பாயு என்றால் கழிவுப் பொருள், மலஜலம் கடித்தல். உபத்தம் என்றால் ஆனந்தப்படுதல். அதான் ஆண் பெண் எல்லாருக்கும் பொதுவானது. அதனால என்ன பண்ணுவாங்க, வாக்கு என்றால் வசனம், வாக்கு என்றால் வசனம் வடமொழியில். பாதம் என்றால் கவனம், கவனம் அல்ல கமனம், கமனம்னா அசைதல், கவனம் அல்ல கமனம், கமனம். பாணி என்றால் தானம், வாயு என்றால் விசர்க்கம், உபத்தம் என்றால் ஆனந்தம். வசனம், கமனம், தானம், விசர்க்கம், விசர்ஜனம் சொல்லுவாங்க வடமொழியில், விசர்க்கம், ஆனந்தம், ஆனந்தித்தல். அந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற அந்த உறுப்புகளினால் இவ்வளவு நடக்குது. இது கர்மேந்திரியம். இதற்கெல்லாம் ராஜசம் துணை. பேசுறோம் சொன்னாலோ, கொடுக்கிறோம் சொன்னாலோ, எல்லா பொருள்கள் நடக்கிறோம் சொன்னாலோ, எல்லாவற்றுக்கும் ராஜசம் காரணம். ஞானேந்திரியம் மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்ற. பூதாரி அகங்காரம் தாமதம், அங்கிருந்து தன்மாத்திரைன்னு ஒன்று வருது, அங்கிருந்து மகாபூதம் வரும். தன்மாத்திரை என்பது என்ன என்றால் அது தனியா சொல்ல வேண்டியது. தன்மாத்திரை தமிழ்ல நுண்பூதம், நுண்பூதம் எழுதி, நுட்பமான பூதம் தன்மாத்திரை. அது
அந்த சொல் அதன் அளவாய் நிற்றல். தன் மாத்திரை என்றால் அதன் அளவாய் நிற்றல், வெளிப்படலை. காரணமாக அதன் அளவாய் நிற்றல், வெளிப்படலை. அதன் அளவாய் நிற்கிறது, அதன் அளவாய் நிற்றல். அதான் தத் மாத்திரை தன் மாத்திரைன்னு சொல்லுவாங்க. இது 5. இதுதான் சுவை ஒளி ஊறு ஓசை. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற 5ம் தன்மாத்திரை. இதை அனுபவிப்பதற்கு, இந்த சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று அனுபவிப்பதற்கு நமக்கு ஞானேந்திரியம் தந்திருக்கிறான். ஞானேந்திரியம் என்பதான மெய்வாய் கண்மூக்கு செவிதானே. அப்போ மெய் என்பது ஊர், உடம்புல படணும், ஏதாவது பட்டா தெரியும், அது மெய். அது ஊர்னா மேல படுறது. மெய். வாய் என்றால் சுவை, மெய் வாய். கண் என்றால் ஒளி. மூக்கு என்றால் நாற்றம். செவி என்றால் 5 மாத்திரைகளை சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று வைத்து அதை அறிவதற்கு 5 கருவிகளை நமக்கு தருகிறான், ஞானேந்திரியம் தருகிறான். மெய்வாய் கண்மூக்கு செவி என்பது 5 தன்மாத்திரைகளை அறிவதற்கு உள்ள கருவிகள், ஞானேந்திரியம். இதிலிருந்து என்ன வருகிறது? இது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம். நீங்க சுவை என்று சொன்னால் நாம சாப்பிட்றோம், சாப்பாடு, காப்பி குடிக்கிறோம், இதெல்லாம் சுவை. அதை சொல்லலை இங்க, அது அல்ல இங்க. அது பொருள்கள் இருக்கிற சுவை. விளக்கு என்றால் பொருள் இருக்கிற ஒளி, இது வேறு. அதை சொல்லலை இங்க. இந்த தன்மாத்திரை என்பது நுட்பமாக இருப்பது, காரணமாக இருப்பது. சுவை என்ற காரணம், ஊறு என்ற காரணம், ஒளி என்ற காரணமாக இருக்குது. அது காரியப்படணும். காரணம் காரியப்படணும். காரியப்படுகிற பொழுது சுவை என்பது தண்ணீராக, ஒளி என்பது நெருப்பாக, ஊறு என்பது காற்றாக, ஓசை என்பது ஆகாயமாக, நாற்றம் என்பது நிலமாக வெளியே வருகிறது. அது மகாபூதம். அப்ப இங்க சுவை வைக்க, சுவை என்பது நீர், ஒளி என்பது நெருப்பு, ஊறு என்பது காற்று, ஓசை என்பது ஆகாயம், நாற்றம் என்பது நிலம். பஞ்சபூதங்கள். நிலம் நீர் தீ காற்றுன்னு சொல்றோம். சுவை ஒளி ஊறு ஓசை எழுதுனா அப்படி மாற்றி எழுதுறேன். சுவை என்பது நீர், கண் என்பது நெருப்பு, மெய் என்பது காற்று, ஊர் என்பது காற்று, ஓசை என்பது ஆகாயம், நாற்றம் என்பது நிலம். மெய் இல்லை இல்லை, மேலே படணும், மேலே படணும், மேலே படணும், அதான் மெய். தோல் மேலே பட்டாலும் தெரியும். இப்போ எண்ணி பாருங்க. சிவதத்துவம் 5 சொல்லியாச்சு, வித்யா தத்துவம் 7 சொல்லியாச்சு. இப்போ இங்கே பாருங்க, ஆன்ம தத்துவம் என்று வரப்பொழுது மூலப்பகுதி விட்டுருங்க. சித்தம், புத்தி, அகங்காரம், மனம், 4 அந்தக்கரணம். ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, தன்மாத்திரை 5, மகாபூதம் 5. 4 5 20, 24 24 தத்துவம். 24 ஒரு 7 31 36 தத்துவம். பெருமான் அந்த படைப்பை எவ்வளவு அழகா படைச்சிருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக செய்து இந்த குணங்களை அனுபவிப்பதற்காகவும், பின்னால போனா உங்களுக்கு அந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்று கொடுத்து சுவையொளி ஊறு ஓசை நாற்றம் என்று இருக்கிறது பஞ்சபூதங்கள்ல, அதை அனுபவிப்பதற்கு உனக்கு இந்த உடம்பு தேவை என்று. அங்கே என்ன பஞ்சபூதமோ அதே தான் உடம்பு, நமக்கு வேற கிடையாது. சுவையொளி ஊறு ஓசை நாற்றமாக இருக்கின்ற நிலம் என்று சொன்னால் நாற்றம், நீர் என்றால் சுவை சொன்னோம் இல்லையா? அதுபோல இருக்கின்ற அந்த பஞ்சபூதங்கள் அங்கே வெளியே படைத்து அதை அதோடு இணைந்து போவதற்கு, ஒத்து போவதற்கு அதே உடம்பை நமக்கு தந்திருக்கான்.
பஞ்சபூதத்தினால இந்த உடம்பு நிலம் நீர் தீ காற்று ஆகாயத்தினால இருக்கின்றது. அதுக்கு மேற்பட்ட அறிவதற்காக உள்ள அறிவதற்காக மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தை கொடுத்தான். அதை சொல்வதற்காக சொல்லை கொடுத்தான், காலத்தை கொடுத்திருக்கிறான், விலையை கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த படைப்பினுடைய ஒழுங்குமுறை எங்குமே பார்க்க முடியாதது. இந்த ஒன்றுக்காகவே நம்ம பெருமானை வாழ்த்திட்டு இருக்கலாம் இல்லையா? இப்படியெல்லாம் எனக்கு படைச்சிருக்கேப்பா, இவ்வளவு பெரிய விஷயங்களை செய்திருக்கிறாயே என்று எந்த விதத்திலும் மாற்றம் இல்லாமல் யாருக்கு என்ன சேர வேண்டுமோ அதுதான். இங்கே ஏதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பிரசாதம் சொன்னால் கடைசியில் ஒரு 4 பேருக்கு இல்லாமல் போயிடும். சார் நாளைக்கு பார்க்கலாம் சார்னு சொல்லுவாங்க. பெருமாள் அந்த மாதிரி என்ன செய்தானா, அவரவருக்கு என்ன தேவையோ அவற்றை குறைவில்லாமல் கொடுத்திருக்கிறான் என்று பார்க்குறோம். அதனால்தான் சர்வ சிருஷ்டியில் இது அடிப்படையாக 36 தத்துவங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சொல்கிறார். அதான் அந்த பாட்டு அடிப்படை. பாட்டை நாம் வச்சுட்டு விளக்கங்களை நல்லா ஞாபகம் வச்சுங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் நாம் அந்த 36 தத்துவங்களை மீண்டும் நாம் சொல்லுவோம் என்று சொல்லி இதோடு நாம் இன்றைக்கி நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்பு நாம் 22ஆம் தேதி என்னால் வர முடியாத சூழ்நிலை போட்டிருக்காங்க. 22 நான் ஐயா கிட்ட சொல்லிட்டேன். 22 நான் வேறு யாருன்னா வருவாங்க. அதுக்கு அடுத்த வாரம் தான் நமக்கு வரணும், பார்க்கலாம். சரி, திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம் வீழ்க தன் பூனல் வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க. வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நாளைக்கு புருஷியார் வகுப்பு இருக்காங்க. கல்யாணத்துக்கு போறேன்.